இலவச வகுப்பு 9 சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்ஸ் யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, எப்பயுமே ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் ரிவிஷன் பண்ண முடியும். கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு ஜாயின் பண்ண முடியல, நெட்வொர்க் இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா நீங்க சர்ச்லயே வந்து சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்ஸ் நினைச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இன்னையோட 8ஆம் வகுப்பு தமிழ் முடிய போது. ஏன்னா இன்னைக்கு 3ஆம் பருவம் 7, 8, 9 இயல் பார்க்க போறோம். சோ இன்னையோட முடிய போது. ஏற்கனவே பார்த்த 6ஆம் வகுப்பு தமிழ், 7ஆம் வகுப்பு தமிழ், இது எல்லாத்தோடைய லிங்க்கும் 8ஆம் வகுப்புல உள்ள 2 கிளாஸோட லிங்க்குமே எல்லா பழைய வீடியோ ஆன்லைன் வகுப்பு வீடியோக்களோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. 30 டேஸ் பிளான் படி போயிட்டு இருக்கோம். 30 நாள் உழைப்பு வாழ்நாள் முழுவதும் சிறப்பு. இதுல என்ன சிறப்பு அப்படின்னா, இந்த 8ஆம் வகுப்பு தமிழ்ல வந்து 7, 8, 9 ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். விறுவிறுனே நீங்க பார்த்துடலாம். ஓகே, தினமும் காலை 4 மணிக்கு பொது தமிழ், மாலை பொது அறிவு அடுத்த வாரத்திலிருந்து தொடரப்படும். சரியா, பார்த்துடலாமா? இயல் 7 கவிதை பள்ளியில படைவேலம் அப்படிங்கிற ஒரு பாடத்தை பார்க்க போறோம். இதுல வந்து பகைவரை அஞ்ச செய்யும் அப்படிங்கிற இடத்துல அஞ்சின்னு போட்டிருக்கு. 5 இல்லைங்க, 5. சரியா, ஓகே. இதோட கருத்தை நான் சொல்லிடுறேன். அதாவது நம்ம நாட்டு தமிழ்நாட்டுக்காரவங்களுக்குரிய மாண்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, பகைவர்கள் வந்து அஞ்சி ஓடுவாங்க, அவங்க துன்புறுத்தாம நம்ம அறம் வந்து காப்போம். சோ அந்த மாண்பை வந்து இது விளக்குது. இவ்வாறு வந்து போற்றி சொல்லக்கூடிய பாட்டு வந்து சிற்றிலக்கியத்துல இருக்கு. அது சிற்றிலக்கியத்துல கலிங்கத்து பரணிய உள்ள ஒரு பாட்டை தான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரியா, கலிங்கத்து பரணி பாட்டை நம்ம பார்க்க போறோம் இந்த பாடத்துல. ஓகே, எது கோல் இது மாயை ஒன்று கோல், எது கோல் இது மாயை ஒன்று கோல். இப்பாடல் வரி கலிங்கத்து பரணியால் இடம்பெற்றது. இந்த பாடல் வரி எதால் இடம்பெற்றிருக்கா? கலிங்கத்து பரணியில இடம்பெற்றிருக்கு. இதை எழுதியவர் ஜெயங்கொண்டார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கலிங்கத்து பரணியை எழுதியவர் ஜெயங்கொண்டார். எது கோல் இது மாயை ஒன்று கோல் அப்படிங்கிற பாடல் வந்து தொடக்க வரிகள் கொடுத்தாங்க அப்படின்னா இது வந்து கலிங்கத்து பரணியில இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் நூல். சரி, இப்ப வந்து பாருங்க, இவர் வந்து எங்க பிறந்தாரு? தீபங்குடி. யாரு? ஜெயங்கொண்டார். எங்க பிறந்தாரு? தீபங்குடி. முதலாம் குலோத்துங்க சோழன் அவைகால புலவரா இவர் இருந்திருக்காரு. முதலாம் குலோத்துங்க சோழன். அதுக்கப்புறம் பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் அப்படின்னு சொல்லி இவரை வந்து பலபட்டடை சொக்கநாத புலவர் பாராட்டியிருக்காரு. எப்படி பாராட்டியிருக்காரு? பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் அப்படின்னு சொல்லி பலபட்டடை சொக்கநாத புலவர் வந்து இவரை பாராட்டியிருக்காரு. கலிங்கத்து பரணி அப்படிங்கிறது 96 வகை சிற்றிலக்கியங்களும் ஒண்ணு. அது ஒரு சிற்றிலக்கியம். 96 வகை சிற்றிலக்கியம் ஒண்ணுதான் கலிங்கத்து பரணி. தமிழ்ல முதல்ல எழுந்த பரணி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா கலிங்கத்து பரணி தான். சரியா, பாயிண்ட்ஸா தான் கொடுக்குறோம். சரியா, நம்ம பேரா படிச்சு நம்ம கொஸ்டின்ஸ் எழுத போறது இல்ல, பாயிண்ட்ஸா படிச்சாதான் நம்ம வந்து 1 வேர்ட்ஸ் அடிக்க முடியும். இந்த நூல் வந்து தென்தமிழ் தெய்வ பரணி அப்படின்னு ஒட்டக்கூத்தரால் புகழப்பட்டுச்சு. யாரால? ஒட்டக்கூத்தரால. எப்படி புகழ்ந்தாங்க? தென்தமிழ் தெய்வ பரணி. 599 தாளிசையை கொண்டிருக்கு. இது வந்து எத்தனை தாளிசையை கொண்டிருக்கு? 599. அதே மாதிரி பரணி போர் முனையில, பரணி அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லுனா, போர் முனையில 1000 யானைகளை கொன்று வெற்றி கொண்ட வீரரை புகழ்ந்து பாடும் இலக்கியம் தான் பரணி. பரணி அப்படின்னா அது போரை பத்தி தான் இருக்கும். அந்த போர்ல வந்து 1000 யானைகளை கொன்று வெற்றி கொண்ட வீரரை வந்து புகழ்ந்து பாடும் இலக்கியம் தான் பரணி. இப்ப பொருள் குறுக பார்த்துடலாமா? மரளி என்பதன் பொருள் காலன். இந்த வாட்டி நான் பொருள்னே கொடுத்துட்டேன், ஏன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியா இருக்கும். எதையுமே நம்ம மிஸ் பண்ணல. புக் பேக்கு, தெரிந்து கொள்வோம், டேப்லெட் காலம் எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணி கொடுத்துருக்கேன். எக்ஸ்ட்ரா ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. மரளி என்பதன் பொருள் காலன், கரி என்பதன் பொருள் யானை, தூறு என்பதன் பொருள் புதர், அருவர் என்பதன் பொருள் தமிழர், உடன்றன அப்படின்னு என்பதன் பொருள் வந்து என்னது? சினந்து எழுந்தன. உடன்றன அப்படிங்கிறது சினந்து எழுந்தன. வலிவர் என்பதன் பொருள் நழுவி ஓடுவர், பிலம் என்பதன் பொருள் மலை குகை, மண்டுதல் என்பதன் பொருள் நெருங்குதல், இறைஞ்சினர் என்பதன் பொருள் வணங்கினர், மூளை என்பதன் பொருள் இந்த லைவ் வருது பாருங்க, இந்த லா வருதுன்னு பார்த்துக்கோங்க. இது வந்து மலை குகையை வந்து சொல்லுவோம். இதுவும் மலை குகையை வந்து குறிக்குது. அடுத்து பாருங்க, முதலாம் குலோத்துங்க சோழன் வந்து அவருடைய படைத்தலைவரான
கருணாகர தொண்டைமான் இவங்க எல்லாருமே எதுல இருந்தாங்க, கலிங்க போர்ல இருந்தாங்க. கலிங்க போர் வெற்றியை வந்து இது பேசுது. அவங்களுடைய படைத்தலைவரா இருந்தாங்க. நம்ம குலோத்துங்க சோழனோட படைத்தளபதி யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா கருணாகர தொண்டைமான். ஞாபகம் வச்சுக்கோங்க, கலிங்க போர்ல. அடுத்து பாருங்க, இந்த நூல் வந்து தென்தமிழ் தெய்வ பரணி அப்படின்னு சொல்லி ஒட்டக்குத்தரால புகழப்பட்டுச்சு. இது அதே தான். அதுக்கப்புறம் வந்து ஒரு முக்கியமானதுல அந்த ரிப்பீட்டடாவே வந்திருக்கும், நம்ம கொடுத்துருக்கோம். கலிங்கத்து பரணி அப்படிங்கிறது களி தாளிசையால் பாடப்பட்டது. எதால் பாடப்பட்டது? களி தாளிசையால் பாடப்பட்டது. 599 தாளிசையை கொண்டது. ஓகே, இதை நம்ம பார்த்துட்டோம். போர் முனையில 1000 யானைகளை கொண்டு வெற்றி கொண்ட வீர இலக்கியம் தான் இந்த பரணி அப்படிங்கிறது. இதே நம்ம பார்த்துட்டோம். தமிழர்கள் வந்து அறம், வீரம் போன்றவற்றை எதா கருதுனாங்க? உடைமைகளா கருதுனாங்க. வீரமாவும் செயல்படுவாங்க, அதே மாதிரி பகைவரா இருந்தாலும் துன்புறுத்தாம இருக்கிறதுனால அது வந்து அறம் அப்படிங்கறதுல நம்ம வந்து மாண்பாவு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் வந்து உடைமைகளா அவங்க கருதுனாங்க தமிழர்கள். வலிவர் சிலர் கடல் பாய்வர் வெங்கரி என்ற பாடலை இயற்றியவர் யாரு? ஜெயங்கொண்டார். வலிவர் சிலர் கடல் பாய்வர் வெங்கரி. ஞாபகம் வச்சுக்கோங்க, வலிவர் சிலர் கடல் பாய்வர் வெங்கரி என்ற பாடலை இயற்றியவர் ஜெயங்கொண்டார். சிங்கம் எதில் வாழும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மூளையில். முளையில் சரியா பாத்துக்கோங்க. பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்கு, அதை வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டே தான் வருவேன் பாருங்க. அதுக்கப்புறம் பாருங்க, கலிங்க வீரர்களுக்கிடையே தோன்றிய உணர்வு எது? அச்சம். கலிங்க வீரர்களிடையே தோன்றிய உணர்வு அச்சம். சோழ மன்னனின் படையில் உள்ள எது சினமுற்று இடை போல பிளறின? அதாவது சோழ மன்னர்களோட படையில ஒரு விலங்கு வந்து பிளிருச்சு, அது என்னன்னா யானை. அதுக்கப்புறம் வந்து வெங்கரி, பிரித்து எழுதுக. பாருங்க, பிரித்தெழுதவும் நம்ம கொடுத்துருக்கோம், ஒரு ஒன்வேர்டு கூட மிஸ் பண்ணல. வெம்மை கூட்டல் கரி, என்றிருள், என்று கூட்டல் இருள், போல் கூட்டல் உடன்றன, போல் உடன்றன. அடுத்து பாருங்க, கவிதை பேழை. நம்ம இந்த அகாடமியை வந்து நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு நிறைய ரெடி பண்ணிட்டு இருக்கோம் மெட்டீரியல்ஸ், விடாம பாத்துக்கிட்டே இருங்க. அடுத்த டெஸ்ட் போட போறோம். கவிதை பேழை அப்படிங்கிறது வந்து விடுதலை திருநாள் அப்படிங்கிற ஒரு தலைப்பு நம்மளுக்கு பாடமா கொடுத்துருக்காங்க. இதுல பாடத்தோட நோக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நான் சொல்லிடுறேன், ஓரலா சொல்லிடுறேன், ஸ்கிரீன்ல பாத்துருங்க, அப்புறமா புரியும் உங்களுக்கு. அதாவது இப்ப நம்ம வந்து வீட்டுல பிறந்த நாள் கொண்டாடுவோம், கல்யாண நாள், நிறைய சமயம் சார்ந்த விழாக்களும் நம்ம கொண்டாடுவோம். இப்பெல்லாம் கொண்டாடும் போது அந்தந்த குடும்பத்தினர்களுக்கும் உறவினர்களுக்கும் அப்புறம் சமயத்தினருக்கும் வந்து மகிழ்ச்சியா இருக்கும். ஆனா எல்லாரும் சேர்ந்து இணைந்து நம்ம கொண்டாடுறது எது அப்படின்னா நம்மளுடைய விடுதலை நாள். அப்ப அதை பத்தி தான் இதுல பார்க்க போறோம். இது வந்து அனைவருக்கும் மகிழ்ச்சியை அளிக்கக்கூடிய நாளாக விளங்குது. சரியா? 300 வருஷமா வந்து முற்றுகையிட்டு, அதாவது 300 வருஷமா நம்ம அடிமைப்பட்டு கடந்தோம். அதுல இருந்து மீண்டு வந்த இந்த விடுதலை நாளை நம்ம எப்படி கொண்டாடுவோம்? சிறப்பா கொண்டாடுவோம். இந்த பாடலை எழுதியவர் யாருன்னா மீரா. இந்த பாடலை எழுதியவர் மீரா. மீரானா பொண்ணு நினைச்சிடாதீங்க, மீ ராமச்சந்திரன். அந்த பெயரை வந்து சுருக்கியிருக்காங்க. இயற்பெயர்னு பார்த்தோம்னா மீ ராமச்சந்திரன். இவங்க வந்து மீரா கல்லூரி பேராசிரியர். மீரா வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கல்லூரி பேராசிரியராக பணிபுரிஞ்சிருக்காங்க. சரியா? அதே மாதிரி அன்னம் வீடு தூது என்னும் இதழை நடத்தியவர் மீ ராமச்சந்திரன். அதாவது மீரா. அன்னம் வீடு தூது அப்படிங்கிற இதழை நடத்தியவர் யாரு? மீ ராமச்சந்திரன். இது வந்து நடத்திருக்காரு இந்த இதுல. அதுக்கப்புறம் பாருங்க, ஊசிகள், குக்கு, 3ம் 6ம், வா இந்த பக்கம் போன்ற நூலை எழுதியவர். கோடையும் வசந்தமும் அப்படிங்கிற நூல்ல இருந்தான் நம்மளுக்கு கவிதை தரப்பட்டிருக்கு. எந்த கவிதை? இந்த விடுதலை திருநாளுங்கிற கவிதை. இவங்க எழுதிய நூல்கள்லாம் பார்த்துட்டோம், எங்க இருந்து தரப்பட்டிருக்குன்னு பார்த்துட்டோம், என்ன இதழ் நடத்தினாங்க? அன்னம் விடுத்துவது. ஓகே, அடுத்து போலாமா? சீவன் என்பதன் பொருள். நம்ம என்ன சொல்லணும்? ஏன் ஜீவனை வாங்குற அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டுல எல்லாம். அந்த சீவன் அப்படிங்கிறத உயிர் அப்படிங்கிறது பொருள், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சத்தியம் என்பதன் பொருள் உண்மை, இதுவும் தெரியும். ஆனந்த தரிசனம் என்பதன் பொருள் மகிழ்வான காட்சி. வையம் என்பதன் பொருள் உலகம். சபதம் என்பதன் பொருள் சூளுரை. மோகித்து என்பதன் பொருள் விரும்பி. இது கேட்க வாய்ப்பு இருக்கு. மோகித்து என்பதன் பொருள் விரும்பி. சதி வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டவர் யார்? சதி வழக்குல தூக்கு தண்டனை யாருக்கு விதிக்கப்பட்டுச்சு? விடுதலை போராட்டத்துல பகத்சிங். சரியா? அதுக்கப்புறம் பாருங்க, இது வானில் முழு நிலவு அழகாக என்ன அளித்தது? தரிசனம். என்ன அளித்தது? தரிசனம். இந்த வையம் முழுவதும் போற்றும்படி வாழ்வதே சிறந்த வாழ்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இந்த உலகம் முழுக்க நம்மளை போற்றணும், அப்படி வாழ்ந்தாதான் அந்த வாழ்க்கை தான் சிறப்பான வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவன் இல்லாமல் என்பதை எப்படி நம்ம பிரிக்கலாம், அது கொடுக்கும் போதே அதை சேர்த்து எழுதிதான் கொடுத்தேன், அது பிரிண்டிங்ல விட்டுருக்காங்க, நீ வரும் அந்த இடத்துல, சரியா? சிவன் இல்லாமல் போட்டுக்கோங்க, நீ வரும். சிவன் கூட்டல் இல்லாமல் ரெண்டுமே பிரிஞ்சு இருக்கு, நான் சேர்த்து தான் எழுத சொன்னேன், பிரிண்டிங்ல விட்டுருக்காங்க. ஓகே, பிரிண்டிங் மிஸ்டேக் பெரிய விஷயம் இல்ல, நம்ம படிக்கணும், அதுதான் முக்கியம், சரியா? விலங்கொடித்து என்பதை பிரித்து எப்படி எழுதுறது? விலங்கு கூட்டல் ஒடித்து, காட்டை கூட்டல் எரித்து எப்படி நம்ம சேர்க்கணும்? காட்டை எரித்து. இதன் கூட்டல் தரும் எப்படி நம்ம வந்து சேர்க்கணும்? இதன் தரும். ஓகே, அடுத்து போலாமா? நான் சொன்னேன்ல, ரொம்ப ஈஸியா இருக்கும், விறுவிறுன்னு போயிடலாம். இது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒண்ணு. இது இந்த தலைப்பு வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம இதை வந்து வாட்ச் விட்டாலே போதும். இருந்தாலும் ரொம்ப டீப்பாவே கொஸ்டின்ஸ் எடுத்து கொடுத்துருக்கேன் பாருங்க. உரைநடை உலகம் பார்க்க போறோம் நம்ம இப்ப. பாரத ரத்னா எம்ஜி ராமச்சந்திரன், அதாவது எம்ஜிஆர் பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்ப வந்து ஒரே ஒரு விஷயம், இவரோட நூற்றாண்டு அப்ப நம்ம பாட்டு பாடினாங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இவரோட நூற்றாண்டுக்கு வந்து லாரன்ஸ் வந்து பாட்டு ஒன்று வெளியிட்டாங்க, ஆடலுடன் பாடலை கேட்ட அந்த பாட்டு வந்து ரீமிக்ஸ் பண்ணி வெளியிட்டு இருந்தாங்க. சோ அதுல வந்து அந்த பாட்டு வந்து ஆரம்பிக்கும் போது அவர் வந்து ஒரு 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 2-3 சிறப்பு பெயர்கள் சொல்லுவார். அது வந்து இந்த பாடத்துல முக்கியமா இடம்பெற்றிருக்கு. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, என்ன என்ன சொல்லுவாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பாடத்துல நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், சரியா? அந்த பாட்டை மைண்ட்ல ஏத்திக்கோங்க, அப்பதான் அந்த ஞாபகம் வரும். சிறப்பு பெயர் எண்ணியதை எண்ணியவாறு செய்து முடிக்கும் வல்லமை. அதாவது இந்த பாடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம என்ன பண்ண போறோம்? எம்ஜி ராமச்சந்திரனுடைய வாழ்க்கை, அவர் எப்படிலாம் சிறப்பா இருந்தாரு, என்னென்ன விருதுலாம் பெற்றாரு, இதெல்லாம் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நினைச்ச மாதிரி வாழ்க்கை எல்லாத்துக்குமே அமையாது. ஏன்னா அவங்க நினைச்ச விஷயங்களை அவங்க வந்து முயற்சி பண்ணிருக்க மாட்டாங்க. நினைப்பாங்க இப்படி வாழணும் அப்படி வாழணும்னு, ஆனா வந்து முயற்சி செய்ய மாட்டாங்க. சோ அந்த மாதிரி எண்ணியதை எண்ணியவாறே முடிச்சு காட்டினது யாரு அப்படின்னா இவர் தான். அதே மாதிரி அவர் அது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாவும் விளங்கினாரு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகே, வாங்க நம்ம பார்க்கலாம். இவரோட பள்ளி படிப்புன்னு பார்த்தோம்னா கும்பகோணத்துல உள்ள ஆணையடி அப்படிங்கிற இடத்துலதான் படிச்சிருக்காரு. இவர் வந்து காமராஜர் காலத்துல தொடங்கப்பட்ட அந்த மதிய உணவு திட்டத்தை என்ன பண்ணிட்டாருன்னா விரிவுபடுத்தி சத்துணவு திட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்து இவரோட பெற்றோர் பெயர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கோபாலன் சத்யபாமா. அதே மாதிரி இந்திய அரசு வந்து இவருக்கு என்ன பட்டம் வழங்குச்சுன்னா பாரத் அப்படிங்கிற பட்டம் வழங்குச்சு. இது யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா சிறந்த நடிகர்களுக்காக, சாதாரண சிறந்த நடிகர் இல்ல, மிக சிறந்த நடிகர்களுக்காக வழங்கும் பட்டத்தை தான் வந்து பாரத் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ அந்த பட்டம் இவருக்கு கொடுக்கப்பட்டது. மதுரையில வந்து 5ஆம் உலக தமிழ் மாநாட்டை வந்து தமிழ்ச்சங்க மாநாட்டை வந்து இவர் தான் நடத்தியிருக்காரு மதுரையில, சரியா? லைட்டா கோல்டு பிடிச்சிருக்கு வரவங்கள. சென்னை பல்கலைக்கழகத்துல வந்து எம்ஜிஆரோட பணிகளை பாராட்டி டாக்டர் பட்டமே வழங்கியிருக்காங்க சென்னை பல்கலைக்கழகத்துல. அவர் வந்து நிறைய மக்களுக்கு செஞ்சாரு, அதனால வந்து அவரோட பணிகளை பாராட்டி டாக்டர் பட்டம் சென்னை பல்கலைக்கழகம் வழங்கியது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமிழக அரசு வந்து அவர் நினைவை போற்றும் வகையில், நான் சொன்னேன்னா அவர் நினைவை போற்றும் வகையில் வருது. இப்ப நான் சொல்ல போறேன், அந்த பாட்டை மைண்ட்ல ஏத்திக்கோங்க. எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் ஒன்றை வந்து நிறுவியது. அவரோட நினைவை போற்றும் வகையில எம்ஜிஆர்ங்கிற பெயரிலே மருத்துவ பல்கலைக்கழகம் ஒன்று நிறுவியது. இந்திய அரசு மிக உயரிய விருதான பாரத ரத்னா இந்திய மாமணி அந்த விருதை வந்து 1988 வழங்கி பெருமைப்படுத்திருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எம்ஜிஆரோட நூற்றாண்டு விழா அப்பதான் வந்து அந்த ரீமிக் பாட்டை வந்து லாரன்ஸ் அவங்க வந்து வெளியிட்டு இருந்தாங்க. இதுக்காகதான் வெளியிட்டாங்க நூற்றாண்டு விழா. 2017 முதல் 2018 வர அந்த நூற்றாண்டு விழா நடந்தது. அதே மாதிரி அந்த நூற்றாண்டு நடக்கும்போது என்ன பண்ணிருக்காங்கன்னா சென்னையிலும் மதுரையிலும் பேருந்து நிலையங்களுக்கு எம்ஜிஆர் பெயரை வந்து சூட்டிருக்காங்க. சென்னையில மதுரையில எம்ஜிஆர் பேருந்து நிலையம் அப்படிங்கிற மாதிரி பெயர் வச்சிருக்காங்க 2017 to 18, சரியா? அதுக்கப்புறம் இந்த வந்துருச்சு பாத்தீங்களா, அந்த பாட்டுல வந்து ஆடலுடன் பாடலை கேட்டால் அந்த பாட்டோட ரீமிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து புரட்சி தலைவர், அதுக்கப்புறம் மக்கள் திலகம், அப்புறம் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர், பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி முடிப்பாரு. குடியிருந்த கோயில் பாட்டோட ரீமேக் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அந்த பாட்டை கூட இன்னொரு கேளுங்க, அந்த சிறப்பு பெயர்களை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். குடியிருந்த கோயிலுங்கிறது அவர் நடிச்ச படம். நான் சொன்னது அந்த சிறப்பு பெயர்கள் 3 அதுதான் வந்து சிறப்பு, அவருக்கு சிறப்பான பெயர்கள் கேட்கக்கூடியது. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, புரட்சி தலைவர், மக்கள் திலகம்,
பொன்மன செம்மல். சரியா? அடுத்து பாருங்க, எம்ஜிஆரோட பெற்றோர் வந்து எந்த மாநிலத்தை சார்ந்தவங்க அப்படின்னா கேரளா. அதே மாதிரி கேரளாவில இருந்து எங்க போனாங்கன்னா இலங்கைக்கு போனாங்க. இலங்கையில இருந்து அந்த கண்டியில எம்ஜிஆர் வந்து பிறந்தாரு. எப்ப பிறந்திருக்காருன்னா 1917. அதனாலதான் வந்து இவங்க நூற்றாண்டு விழாவை இந்த வருஷத்துல கொண்டாடி இருக்காங்க. சரியா? அதாவது நான் இப்ப காட்டுறேன் பாருங்க, 2017. அப்போ வந்து அந்த நூற்றாண்டு விழா அதனாலதான் கொண்டாடப்பட்டுச்சு. ஏன்னா இவர் பிறந்த வருஷத்துக்கு தான் கணக்கு பண்ணுவாங்க. ஜனவரி 17, 1917. எம்ஜிஆர் வந்து எத்தனையாவது மகனா இருந்தார்? ஐந்தாவது மகனா இருந்தாரு. இவர் 5வது மகனா தான் பிறந்திருக்காரு. காலனி வழங்கும் திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியவர் இவர் தான். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காலனி வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யாரு? எம்ஜிஆர். அதே மாதிரி இந்த பொன்மன செம்மல் வந்துருச்சா? அப்ப மக்கள் திலகம், பொன்மனச்செம்மல், இது எல்லாமே வந்து இவர் தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பாட்டை ஒர்க்க, இந்த பாடம் முடிஞ்சது பாட்டை ஒர்க்க கேட்டுருங்க. சிறப்பு பெயர்களை நல்லா வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணுங்கிறத அதை கேட்க சொல்றேன். சரியா? அதுக்கப்புறம் வந்து யார் உருவாக்கிய எழுத்து சீர்திருத்தங்களை வந்து எம்ஜிஆர் வந்து நடைமுறைப்படுத்தினாரா? சிலவற்றை மட்டும். சரியா? பெரியார் வந்து சீர்திருத்தம் பண்ணத இவர் நடைமுறைப்படுத்தினார். எம்ஜிஆர் வந்து எந்த மாவட்டத்துல தமிழ் பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தார்? தஞ்சாவூர்ல உள்ள தமிழ் பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தது எம்ஜிஆர் தான். அது வந்து எதை ஒப்பிட்டு இருக்கும் அப்படின்னா அப்படியே டிட்டோ மைசூர் பேலஸ் அதை பார்த்து அப்படியே வந்து அவர் வந்து கட்டப்பட்டதா வந்து அங்க சொல்லப்படுது. வெளியுமே எழுதி இருக்கும். இந்த இதோட வந்து நகல் மாதிரி இது இருக்கும். அதோட அமைப்பு சரி, ப்ளூ பிரிண்ட்னு சொல்லலாம். அது சொல்றேன். சரி, ஓகே, அது தெரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் கேட்டாங்கன்னா அதாவது கொஸ்டின் வந்து புக்குக்குள்ள இருந்து இப்படிதான் வரும்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஒரு டாபிக் கொடுத்துருவாங்க, அந்த டாபிக் சுத்தி எப்படின்னா கேட்பாங்க. ஏன்னா நம்ம வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது. ஸோ நம்மளோட நாலேஜ்க்கு ஏற்ற மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? ஓகே, பார்த்துடலாமா? அடுத்து பாருங்க, மதுரையில வந்து 5வது தமிழ் மாநாட்டை இவர் தான் நடத்தியிருக்காரு. அதுக்கப்புறம் பாருங்க, எம்ஜிஆர் வந்து படிப்பை தொடர முடியாததுக்கான காரணம் குடும்ப வறுமை தான். ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதனாலதான் தொடர முடியல. அதே மாதிரி அதுக்கப்புறம் நாடகத்துல நடிச்சு அதுக்கப்புறம் திரைப்படத்துக்கு வந்து அப்புறம் முன்னேறிதான் அவர் வந்து தலைவராகவே ஆனாரு. அதுக்கப்புறம் பாருங்க, முதலமைச்சர் ஆனார். அதுக்கடுத்து பாருங்களேன், எம்ஜிஆர் திரைப்படங்கள் வந்து பாட்டு பாடியிருக்காரு. நிறைய மக்களுக்கு கருத்து சொல்ற மாதிரிதான் அவரோட பாடல்கள் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி பெண்களை வந்து அடிக்கிற மாதிரி உள்ள கட்டங்கள் இருக்காது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ரிலேட்டடா கேட்டாங்கன்னா உங்களுக்கு தெரியணும். அதே மாதிரி தண்ணி அடிக்கிற மாதிரி அவர் நடிக்கவும் மாட்டார். ஸோ 2 விஷயம், பெண்கள் அடிக்கிற மாதிரியும் இது போதை பழக்கத்தை வந்து நடிப்பு தானே அப்படிங்கிற மாதிரியோ 2 விஷயம் நடிக்க மாட்டாங்க. அதே மாதிரி மக்கள் முன்னிலையில கருத்துக்களால், அதாவது மக்கள் மனதில் பதியக்கூடிய கருத்துக்களாக பாடல்கள் இருக்கும். இது வந்து உங்களுக்கு தெரியும். இந்த பாட்டு உங்களுக்கு தெரியும். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். பாடி கூட பாருங்க. பாடல் அப்படிங்கிறது மனசுல தங்கும். இது யாரு நடிச்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா எம்ஜிஆர் தான். இது கொடுத்துருக்காங்க, புக்ல வர சான்ஸ் இருக்கு. சரியா? அடுத்து உள்ள பாட்டை பாருங்க. பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவும் வர வேண்டும் தோழா அப்படின்னு பாடியிருப்பாங்க. இதுவும் திரைப்பட பாடல் தான். இது 2மே வந்து வாழ்க்கையில நம்ம உயர்நிலைக்கு போறதுக்கும், அதே மாதிரி அந்த பாட்டு ரொம்பவே இந்த பாட்டு வந்து ரொம்ப வந்து ஃபேமஸ். நம்ம எல்லாருமே வந்து இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே இப்ப வந்து போட்டித்தேர்வுல வெற்றி பெறணுங்கிறது தானே. அப்ப நம்மளுக்கு மாலை விழுகணும் அப்படிங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பாட்டை பாடி கூட பாருங்க. கிளாஸ் முடிஞ்சோட அந்த 2 பாட்டையுமே கேட்டுருங்க. சரியா? ஊடக உள்ள லைன்ல இருந்து கேட்டாங்கன்னா அதுக்குதான். அதுக்கப்புறம் பாருங்களேன், இவர் வாழ்ந்த வந்து ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டா வாழ்ந்தார். அவ்வளவுதான். அடுத்து பாருங்க, விரிவானம் பார்க்க போறோம். அறிவுசால் ஔவையார் சொல்லி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தலாம். கல்வி அறிதல் சிறந்தவர்களில் அனைவரும் வாழும் நாடு தமிழ்நாடு. அதாவது ஒரு முற்கருத்து நான் சொல்லியிருக்கேன். அவ்வளவுதான். சரியா? அதாவது மன்னருடைய கடமை என்ன அப்படின்னா, இவங்க எல்லாத்தையுமே போற்றி பேணி காக்கணும். அதாவது அறிவில் சிறந்த மக்களை வந்து போற்றி காக்கணும். அதுதான் மன்னவனுடைய கடமை. புலவர்களுடைய கடமைன்னு பார்த்தோம்னா, நாட்டுக்கு வந்து பாதுகாக்கவும் நல்ல ஒரு அறிவுரைகளை மன்னர்களுக்கு கூறுவது புலவர்களுடைய கடமையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த பாடப்பகுதியில என்ன பார்க்க போறோம்னா, ஔவையாரோட ஒரு நாடக நிகழ்வை தான் இந்த பாடப்பகுதியில நம்ம பார்க்க போறோம். இந்த நாடகத்தை நம்ம சுவைத்து பார்ப்போமா? சரி, ஓகே. சிறியில்லை நெல்லி தீங்கனி குறியாது.
சிறியிலை நெல்லை தீங்கினி குறியாது. ஆதல் நின்னகத்து அடக்கி என தொடங்க பாடல் ஆசிரியர் ஔவையார். அப்ப அந்த சிறியிலை நெல்லி அப்படின்னு வந்தாலே ஔவையார் தான். ஞாபகம் வச்சுக்கோங்க, நெல்லிக்கனியை ஔவையார் தான் கொடுத்தாங்க அதியமானுக்கு. அது ஒரு முக்கியமானது. அப்ப அந்த பாடலை சொல்லும் போது கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். ஔவையாருக்கு ஒரு சில இடத்துல வந்திருக்கு, அவுதான் வரும். அது பிரிண்டிங் மிஸ்டேக் பத்தி நீங்க அதிகமா மைண்ட்ல ஏத்திக்கிற வேணாம். நான் சொல்லும் போதே தெளிவா நீங்க பாயிண்ட்ஸ் ஏத்திக்கோங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்க, சிறியிலை நெல்லை திங்கனி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அது அவ்வளவுதான், அதுல வேற விஷயமே இல்லை, இது மட்டும் தான் இருந்துச்சு. சோ அது ஓரியன்டா நான் உங்களுக்கு கொடுத்துறேன். அடுத்த பாருங்க, கற்கண்டு இலக்கண பகுதி முடிய போது, இயல் 7 முடிய போது. விரைவில் பார்த்தலாம். சொன்னேன்ல, இந்த டேர்ம் போறதே தெரியாது. அவ்வளோ ஃப்ரீயா, அவ்வளோ ஈஸியா தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். சரியா? கற்கண்டு இலக்கண பகுதி வல்லின மிகும் இடம் மிகா இடம். இப்ப நம்ம மிகும் இடத்தை பார்த்துடலாமா? அந்த இந்த அப்படிங்கிற சுட்டு திரிபில மிகும், எந்த அப்படிங்கிற வினா திரையில மிகும். அதுக்கப்புறம் இரண்டாம் வேற்றுமை உருவு இருக்குல்ல, ஐ, அது வெளிப்படையாக வரும்போது மிகும். இழுகட்டை எதிர்மறை பெயரச்சத்துல வல்லினம் மிகும். ஓமை தொகையில மிகும், உருவகத்திலையும் மிகும். என்ன பெயர்கள்ல 8லயும் 10லயும் மட்டும் வல்லினம் மிகும். இப்ப மிகா இடம் பார்த்தோம்னா எழுவாய் சொற்களுக்கு அடுத்து வல்லினம் மிகாது. அது இது எது போன்ற சொற்களுக்கு அடுத்து வல்லினம் மிகாது. இரண்டாம் வேற்றுமை தொகையில வல்லினம் மிகாது. அடுத்து பாருங்க, கலைச்சொல் பார்த்திடலாம். கலைச்சொல் பார்த்திடலாமா? குதிரை ஏற்றம், ஏக்கஸ்ட்ரைன். கதாநாயகன், த ஹீரோ. முதலமைச்சர், சீஃப் மினிஸ்டர். தலைமை பண்பு, லீடர்ஷிப். ஆதரவு, சப்போர்ட். வரி, டாக்ஸ். வெற்றி, வெற்றி. சட்டமன்ற உறுப்பினர் கேட்க வாய்ப்பு இருக்கு, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. சரியா? அடுத்து பாருங்க, இயல் 8க்கு வந்துட்டோமா? தாராளமா இப்ப இயல் 8 பார்க்கலாம். ரொம்ப வேகமாவும் பார்த்துலாம். சரியா? அறத்தால் வருவதே இன்பம் அப்படிங்கிற தலைப்புல தான் நம்மள கொடுத்திருக்காங்க. அப்ப இதுல ஃபுல்லாமே எது சம்பந்தமா வரும்? அறம் சம்பந்தமாவே வரும். சரியா? அதுக்கப்புறம் கவிதை பேழை ஒன்றே குலம் அப்படிங்கிற பாடப்பகுதியை நம்ம பார்க்க போறோம். ஒன்றே குலம் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு ஞாபகம் திருமூலர். ஏன்னா ஒன்றே குலம் ஒருவனே தேவர், அவர் தான் கூறியது. சரியா? அப்ப திருமூலர் வந்துட்டாரா? அப்ப அவரை பத்தி தான் நம்ம இதுல பார்க்க போறோம். திருமூலர் கூடிய அந்த பாடல்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அவர் என்ன சொல்லிக்காருன்னா, மனிதர்களுடைய துன்பங்களை நம்ம துடைக்க முயலணும். அதாவது எல்லாருடைய துன்பங்களையும் துடைக்க முடியாது, ஓரளவாவது மற்றவங்க கஷ்டப்படும் போது நம்ம ஹெல்ப் பண்ணணும். அதுக்கடுத்து அதை இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் ஹெல்ப் பண்றதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். அதுதான் சிறந்த கடமை அப்படின்னு சொல்லியிருக்காரு பாடல்ல. ஒன்றே குலம் ஒருவனே தேவன், நன்றே நினைமின் நமனில்லை நானாமே என்ற பாடலின் ஆசிரியர் திருமூலர். நமன் என்பது பொருள் என்ன? யமன். இது பிரிண்டிங் மிஸ்டேக். நம்பரர் என்பது அடியார். சரியா? நாணாமே என்பதன் பொருள் கூசாமல். ஒளிமீன் என்பதன் பொருள் ஈடேறுங்கள். படமாட கோயில் என்பதன் பொருள் படங்கள் அமைந்த மாடங்களை உடைய கோயில் என பொருள்படும். படங்கள் அமைந்த மாடங்களை உடைய கோயில் படமாட கோயில்னா. அடுத்து பாருங்க, ஈயில் என்பதன் பொருள் வழங்கினால். ஈயில்னா என்னது? வழங்கினால். திருமந்திரம் அப்படிங்கிற நூல்ல இருந்து 2 பாடல்கள் தான் நம்மளுக்கு இப்ப எடுத்து கொடுத்திருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பகுதியில வந்திருக்கிறது திருமந்திரம் அப்படிங்கிற நூல்ல இருந்து எடுக்கப்பட்ட 2 பாட்டு. சரியா? ஒன்றே குலம்ங்கிற தலைப்புலதான் பார்த்துட்டு இருக்கோம். 63 நாயன்மார்கள்ல ஒருவராக 17 சித்தர்களுள் ஒருவராக கருதப்படுறவர் தான் திருமூலர். 63 நாயன்மார்களே ஒருவர், அதே மாதிரி 17 சித்தர்கள் ஒருவர் திருமூலர். இவர் இயற்றியது திருமந்திரம் 3000. திருமந்திரம் 3000. அதை எப்படி சொல்லுவோம்? தமிழ் 3000 சொல்லுவோம். இது 12 திருமுறைகளுள் 10ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டிருக்கு. எத்தனை திருமுறையாக வைக்கப்பட்டிருக்கு? 10ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டிருக்கு. நடமாட கோயில் நமக்கு 1 படமாட கோயில் என்ற பாடலை இயற்றியவர் திருமூலர். என்ற பாடலை இயற்றியவர் திருமூலர். நடமாட கோயில் ஆரம்பிச்சாலும் அந்த பாடலை இயற்றியது யாரு? திருமூலர் தான். அதுக்கப்புறம் அறநெறியில் வாழ்பவர்களை உயிரை கவர வரும். எதை கண்டு அஞ்ச மாட்டார்கள்? யமனை கண்டு அஞ்ச மாட்டாங்க. யமன் அப்படிங்கிறது இங்க நமனை கண்டு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இங்க யமனை கண்டுன்னு வந்தாலும் அது சரிதான். சரியா? ஒன்று எது என்று கருதி வாழ்வதே மனித பண்பாக விளங்குகிறது. ஒன்று எதுனா ஒன்றே குலம்.
அந்த பாடல்ல இருந்து நம்மளுக்கு நிரப்ப பாட்டவே மனப்பாடம் பண்ணிங்க. நான் தான் சொல்றேன், ஒன்னும் அதிகமா வேணாங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஒரு செய்யுள், ஒரு திருக்குறள் பகுதி அந்த மாதிரி நீங்க மனப்பாடம் பண்ணாலே மனப்பாடம் பண்ணிடுவீங்க. இன்னும் எவ்வளவோ நாள் இருக்குல்ல, போற போக்குல மனப்பாடம் பண்ணிட்டு போயிடணும். அது தாண்டி உட்காந்து நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம். சரியா? நமன் இல்லை பிரித்து எழுதுக அப்படிங்கறத வந்து நமன் கூட்டல் இல்லை அப்படின்னு பிரிச்சிருக்கோம். அதே மாதிரி நம்பக்கு கூட்டல் அங்கு, நம்பக்கங்கு. நமன் என்றால் யமன் என்று பொருள். ஓகேவா? அடுத்து பாருங்க, நான் சொன்னேன்ல விறுவிறுன்னு போயிடும், போறதே தெரியாது. இந்த வீடியோ உங்களுக்கு போறதே தெரியாது. நல்லா கவனிங்க. கவிதை பேலை அப்படிங்கிற பார்க்க போறோம். மெஞ்ஞான ஒளி, இதான் தலைப்பு. மெஞ்ஞான ஒளி எப்படியும் வாழலாம். இதுல என்ன அப்படின்னா, எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னு நினைக்கிறது விலங்கு, இப்படிதான் வாழணும் அப்படிங்கிறது தான் மனிதனுடைய பண்பு. அததான் வந்து நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, நிறைய எடுத்துக்காட்டு சொல்லி ஐம்பொறிகளையும் நம்ம அடக்கி ஆண்டால் வாழ்க்கையில சிறப்பா இருக்கலாம், அப்படிதான் வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ வாழ வேண்டிய முறைகளை விளக்கும் குணங்குடி மஸ்தான் சாஹிப்போட பாடல்களை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். நான் உங்களுக்கு நல்லா கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு தலைப்பை நான் கொடுக்கும்போது அதுல என்ன பார்க்க போறோங்கிறத நான் அந்த பாடத்தோட சுருக்கத்தை முதல்ல சொல்லிடுவேன். சொல்லிட்டு வந்து உங்களுக்கு நான் சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். புக் இல்ல, மெட்டீரியல்ஸ் இல்ல, கிளாஸ் ஃபார்ம் இல்ல, எந்த கவலையும் வேணாம். கையில ஒரு மொபைல் இருந்தா போதும், அந்த மொபைல்ல நெட் இருந்தா போதும். டெய்லி நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணலாம், ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க, ரிவிஷனுக்கு போதும், நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அடுத்து குணகுடி மஸ்தான் சாஹிப்பை பார்த்துடலாமா? கள்ள கருத்துக்களை கட்டோடு அறுத்தவருக்கு உள்ளிருக்கும் மெஞ்ஞான ஒளியே பராபரமே அப்படின்னு பாடியிருக்காரு குணகுடி மஸ்தான் சாஹிபு. கள்ள கருத்துக்களை கட்டோடு அறுத்தவருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க, குணகுடி மஸ்தான் சாஹிபு. பகராய் என்பதன் பொருள், இதுல பொருள் கொடுக்க பார்த்துலாம். பகராய் என்பதன் பொருள் தருவாய். ஆனந்த வெள்ளம் என்பதன் பொருள் இனப்பெருக்கு, இன்பப்பெருக்கு. அதுக்கப்புறம் வந்து பராபரம் என்பதன் பொருள் மேலான பொருள். அறுத்தவருக்கு என்பதன் பொருள் நீக்கியவருக்கு. குணகுடி மஸ்தான் சாஹிப்போட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுல்தான் அப்துல் காதர். அவரோட இயற்பெயர் என்ன? சுல்தான் அப்துல் காதர். அவர் எப்படி வச்சுக்கிட்டாரு? குணகுடி மஸ்தான் சாஹிப். சரியா? இளம் வயதிலேயே இவர் என்ன பண்ணிட்டாரு? துறந்துட்டார், வாழ்க்கையில முற்றும் துறந்துட்டார். சதுரகிரி, புறாமலை, நாகமலை, மனோன்மணி கன்னி, நந்தீஸ்வர கன்னி, ஞாபகம் வச்சுக்கோங்க. சதுரகிரி, புறாமலை, நாகமலை, மனோன்மணி கன்னி, நந்தீஸ்வர கன்னி போன்ற நூல்கள் பலவற்றை எழுதியுள்ளார். நமக்கு பாடமா வந்திருக்கிறது எது அப்படின்னா குணங்குடியார் பாடற் கோவை அப்படிங்கிற தொகுப்புல இருந்து எடுக்கப்பட்டதுதான். குணங்குடியார் பாடற் கோவை அப்படிங்கிற தொகுப்புல இருந்து எடுக்கப்பட்டதான் நம்மளுக்கு பாடமா வந்திருக்கு. எக்கால கன்னி எழுதியது குணங்குடி மஸ்தான் சாஹிபு. ஞானியர் சிறந்த கருத்துக்களை மக்களிடம் எப்படி என்ன பண்ணுவாங்க? பகிர்வாங்க. மக்களிடம்ங்கிறது கேட்கலாம் அல்லது பகிர்வாங்கிறத அந்த இடத்துல டேஷ் போடலாம். சோ ஞானியர் சிறந்த கருத்துக்களை மக்களிடம் பகிர்ந்தனர், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனந்த வெள்ளம் பிரித்தெழுதுறது எப்படி பிரிப்போம்? இதுவும் பாருங்க, ஆனந்த வெள்ளம் சேர்ந்து கூட கொஞ்சம் கேப் விட்டுருக்கு. ஓகே, நீங்க ஒன்னும் மைண்ட்ல ஏத்திக்கிற வேணாம். ஆனந்த வெள்ளத்தை எப்படி பிரிப்பீங்க? ஆனந்த கூட்ட வெள்ளம். சரியா? உள் கூட்டல் இருக்கும், உள் இருக்கும். அது இந்த பிரித்தெழுதுல மட்டும் ரெண்டே இடத்துல வந்து சேர்க்காம விட்டுருக்காங்க, கொஸ்டின்ஸ்ல சேர்த்து கொடுக்காம விட்டுருக்காங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே, நீங்க கவனமா ரிவிஷன்லயே நீங்க கவனமா இருங்க. சாரி, கிளாஸ் கவனிக்கலே கவனமா இருங்க. ரிவிஷனுக்கு வந்து ஈஸியா இருக்கும். அடுத்து பாருங்க, உரைநடை உலகம் வந்துட்டோமா? ரொம்ப ஈஸிங்க, டேமே ரொம்ப ஈஸி. விறுவிறுன்னு பார்த்தலாம். அயோத்திதாச பண்டிதரோட சிந்தனைகளை பார்க்க போறோம்னு கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு பாடத்தோட சுருக்கத்தை நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, நேர்மையா வந்து சிந்திக்கணும், அன்போட எல்லாத்தையும் பழகணும், எதையுமே வந்து மற்றவங்கள்ட்ட வந்து வன்முறையா கொண்டு போக கூடாது. சோ நினைவில் இருந்ததை வந்து எதையுமே மறக்க கூடாது. மக்களோட சிந்தனை வந்து ரொம்ப தெளிவா இருக்கணும். ஒருவருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது பிறந்து வாழ்றது மறைகிறது, அதோட முடிஞ்சு போக கூடாது. நேர்மையாவும் சிந்தனையாவும் இருந்து வாழ்க்கையில சாதிச்சு காட்டணும்னு சொல்லிக்கோங்க. இதான் பாடலோட சுருக்கம். ஓகேவா? அடுத்து பார்ப்போம் பாடத்தோட சுருக்கம். அடுத்து பார்ப்போம், சமத்துவம், பகுத்தறிவு போன்ற கொள்கையை வந்து மக்களிட்ட அதிகமா பரப்புனது அண்ணல் அம்பேத்கரும் பெரியாரும். ஆனா இவங்க ரெண்டு பேருக்குமே முன்னோடியா இருந்தது யாரு அப்படின்னா அயோத்திதாச பண்டிதர். அப்ப கேட்க வாய்ப்பு இருக்கா? நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு கொஸ்டின் தெரியாத ஒரு கொஸ்டினை நான் கொண்டு வந்திருக்கேன்னா அப்போ உங்களுக்கு கேட்க சான்ஸ் இருக்கு. அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, அண்ணல் அம்பேத்கருக்கும் பெரியாருக்கும் முன்னோடியாக திகழ்ந்தவர் யாரு? அயோத்திதாச பண்டிதர். இதுல சமத்துவம், பகுத்தறிவு இதை பரப்புனது அவங்க ரெண்டு பேரும். ஆனா அவங்களுக்குமே முன்னோடியா திகழ்ந்தவர் இவரு. தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை அப்படின்னு அழைக்கப்பட்டார்.
இப்ப தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தோட தந்தை அப்படின்னு கேட்கும் போது பெரியார் இவங்களெல்லாம் கொடுத்துடலாம். ஆனா உங்களுக்கு வந்து அங்கதான் கை போகும், போகக்கூடாது. அயோத்திதாச பண்டிதர், நம்ம சாம்பியன்ஸ் கார்ல படிச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அயோத்திதாச பண்டிதர். அடுத்து இவரோட பெயர் வந்து காத்தவராயன். இவரோட இயற்பெயர் என்ன? காத்தவராயன். அயோத்திதாச பண்டிதர் இயற்பெயர் கேட்டாங்கன்னா காத்தவராயன். இவரோட பிறந்த ஊர்னு பார்த்தோம்னா சென்னையில பிறந்திருக்காரு. இவர் வந்து கல்வியும் சித்த மருத்துவமும் அயோத்திதாச பண்டிதர் அப்படிங்கிறவர்கிட்ட கத்துக்கிட்டாரு. அவங்க ஆசிரியர் மீது கொண்ட பற்றினால் அவர் பெயரை வந்து அவர் இப்படி மாத்திக்கிட்டாரு. சரியா? அதுக்கப்புறம் வந்து தமிழ் மட்டுமின்றி பாலி, வடமொழி, ஆங்கிலம் போன்ற மொழிகளையும் நல்லா தேர்ச்சி பெற்றிருந்தார் அப்படின்னு சொல்றாங்க. இலக்கியம், இலக்கணம், கணிதம், மருத்துவம், சமத்துவம். திரும்ப சொல்றேன், இலக்கணம், இலக்கியம், கணிதம், மருத்துவம், சமத்துவம் எல்லா நூல்களையும் ஆழ்ந்து கற்பவர். அவர் ஆழ்ந்து கற்றனாலதான் இதுபோல ஒரு தெளிவான சிந்தனையை கொடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1907 சென்னையில ஒரு பைசா தமிழன் அப்படின்னு ஒரு வார இதழ வந்து காலனா விலைக்கு அவர் தொடங்கினாரு. ஓராண்டுக்கு பின்னாடி அதோட பெயரை தமிழன் அப்படின்னே வச்சுட்டாரு. இவர் பதிப்பித்த நூல்கள் பார்த்தோம்னா போகர் 700, அகத்தியர் 200, சிமிட்டு ரத்தின சுருக்கம், பாலவாகடம், புத்தரது ஆதிவேதம், இந்திர தேச சரித்திரம், விவாக விளக்கம், புத்தர் சரித்திரம். இது எல்லாமே இவர் எழுதுறதுதான். காமிச்சிட்டு இருக்கேன், எதனா டக்குன்னு எழுதிக்கோங்க, இல்ல ஞாபகம் வச்சுன்னா வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, திருவள்ளுவர் வந்து ஔவையாருக்கு ஔவராம வந்திருக்கு, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொல்றேன், திருவள்ளுவர் வந்து ஔவையார் இவங்க ரெண்டு பேருக்குமே இவங்க ரெண்டு பேருடைய படைப்புகளுக்கு ஒரு பௌத்த கோட்பாடுகள் அடிப்படையில ஒரு புதிய விளக்கத்தை இவர் எழுதியிருக்காரு. எந்த கோட்பாடு அடிப்படையில் கேட்கலாம்? பௌத்த கோட்பாடு அடிப்படையில் புதிய விளக்கத்தை எழுதியவர். சரியா? அதே மாதிரி 1892 ஆண்டு திராவிட மகாஜன சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து இவர் தோற்றுவித்திருக்காரு. எந்த வருஷம்? 1892. என்ன சங்கம்? திராவிட மகாஜன சங்கம் அப்படிங்கிற அமைப்பை தோற்றுவித்திருக்காரு. சரியா? அயோத்திதாச பண்டிதர் தோற்றுவித்திருக்காரு. அடுத்து பாருங்க, சென்னை தாம்பரத்துல உள்ள சித்த ஆராய்ச்சி மையத்தோட இணைந்து மருத்துவமனைக்கு அயோத்திதாச பண்டித மருத்துவமனை அப்படின்னு பெயர் சூட்டப்பட்டிருக்கு. சென்னை தாம்பரத்துல உள்ள சித்த ஆராய்ச்சி மையத்துக்கு. சரியா? அதோட என்ன மருத்துவமனைக்கு அயோத்திதாச பண்டித மருத்துவமனை என பெயர் சூட்டப்பட்டது. இவர் பிறந்த வருஷம் பார்த்தோம்னா மே 20. யாரும் மே 20 பிறந்தீங்கன்னா எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த டேட்டை. மே 20 வருஷம் 1845. அதுக்கப்புறம் பாருங்க, நீலகிரிக்கு வந்து இவர் சென்று வாழ்ந்தாரு. ஆனா திருமணத்துக்கு பிறகு எங்க போனார் அப்படின்னா பர்மாவுக்கு போயிட்டாரு. அங்கேயும் போய் சும்மா இல்ல, பர்மால போய் கூலி தொழிலாளர்கள் தமிழர்கள் நிறைய பேர் உரிமைக்காக போராடினாங்க, அதுக்கு இவர் குரல் கொடுத்தாரு. அயோத்திதாசர் வந்து எனக்கு தெரிந்த மொழிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது அயோத்திதாசருக்கு தெரிந்த மொழிகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே பார்த்துட்டு தமிழ், வடமொழி, ஆங்கிலம், பாலி மொழி இதெல்லாம் அவருக்கு தெரியும். ஒரு பைசா தமிழோட இதழையே தொடங்கிய ஆண்டு அவர் தான் தொடங்கினா தெரியும். எந்த வருஷம் தொடங்கினாரு? 1907. அதே மாதிரி ஒரு மனிதனுடைய அறிவு வளர்ச்சி பெறணும், அதாவது ஒரு மனுஷன் வந்து அறிவு வந்து நல்லா வளரணும், வளர்ச்சி பெறணும் அப்படின்னா கல்வி அறிவு தான் அவசியம் அப்படின்னு சொன்னது அயோத்திதாசர். நிலவும் நாளும் வளர்ந்து முழு நிலவாக ஒளி வீசுவது போல கல்வி நிறுவனங்களில் அறிவை வளர்க்கும் நூல்கள் கற்பிக்கப்பட வேண்டும் என கூறியவர் அயோத்திதாச பண்டிதர். அதே மாதிரி அகத்தியரின் 200 என்ற நூலை எழுதினது யாரு? பதிப்பித்தது யாரு? இவர் தான், அயோத்திதாசர் தான். வானம் வைப்பதற்கு காரணம் ஒழுக்கம் உள்ள ஞானிகள் இல்லாமையே. அதாவது வானம் வந்து பொய்ப்பதற்கு காரணம் எது? அதாவது மழை பெய்யாம போற காரணம் எதுனா நல்ல மக்கள் வந்து இல்லாம போனனால அது வந்து இதாயிடுச்சு, ஞானிகளே இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து பாருங்க, என் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கு சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடியாக திகழ்ந்தவர் என்று பெரியார் யாரை குறிப்பிடுகிறார்? அயோத்திதாச பண்டிதரையும் அப்பாத்துரையாரையும் பெரியாரை சொல்லியிருக்காரு. எனக்கு முன்னோடி இவங்க 2 பேர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து, அன்பு கொண்ட நாட்டில் புலியும் பசுவும் ஒரே துறையில் நீர் அருந்தும் என்றவர் அயோத்திதாச பண்டிதர். அன்பா இருக்கிற உலகத்துல புலியும் பசுவும் சேர்ந்தே வந்து என்ன பண்ணுமா? தண்ணி குடிக்கும் அப்படிங்கிற சொன்னது யாரு? அயோத்திதாச பண்டிதர். நல்ல குடிமக்கள் இல்லாத நாட்டுல என்ன பண்ணாது? இயற்கை கூட உதவாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதைத்தான் முதல்ல சொன்னார் பாட்டுல. இப்ப வந்து நம்ம இப்படி இந்த மாதிரி சாதாரண மக்களுக்கு புரியுற மாதிரி உள்ள வார்த்தைகளையும் பார்த்துட்டோம். நல்ல குடிமக்கள் வந்து இல்லாத நாட்டுல இயற்கை கூட உதவாது அப்படின்னு சொன்னது அயோத்திதாச பண்டிதர். விடுதலை என்பது வெறும் ஆட்சி மாற்றம் அல்ல,
மக்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றங்களை அமைய வேண்டும் அப்படின்னு சொன்னதுதான் அயோத்திதாச பண்டிதர். கல்வியோடு எதை கற்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா கைத்தொழில கற்கணும். ஏற்கனவே நம்ம 7ஆம் வகுப்புலையும் பார்த்தோம், 8ஆம் வகுப்புலையும் பார்த்தோம். கைத்தொழில் அப்படிங்கிறது திரும்ப திரும்ப வருது, ஞாபகம் வச்சுக்கோங்க. கைத்தொழில கற்கணும்னு சொன்னது அயோத்திதாச பண்டிதர். கல்வியோட கைத்தொழில் கற்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அயோத்திதாசரோட புதுமையான சிந்தனைக்கு அடித்தளமாக அமைந்தது அவரது ஆழ்ந்த படிப்பே ஆகும். இதை ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், அவரோட ஆழ்ந்த படிப்பு தான் அவரோட சிந்தனைக்கு அடிப்படை அப்படின்னு சொல்லிட்டேன். நிறைய புக்ஸ் படிங்க. இப்போ தேர்வுல வெற்றி பெறக்கான புக்ஸ் அது சம்பந்தமான வீடியோஸ் மட்டும் தான் நீங்க பார்த்துட்டாருன்னா அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா புக்ஸ் படிச்சுக்கலாம். சரியா? மக்களின் ஒழுக்கத்தோட தொடர்புடையது எதை சொல்றாங்க இந்த இதுல? அயோத்திதாசர் எதை சொல்றாரு? மலைய சொல்றாரு. அடுத்து விரிவானம் பார்த்தலாமா? மனித எந்திரம் பாருங்க, விரிவானம் பார்த்தலாம். இது ரொம்ப ஈஸிங்க. ஒண்ணுமே இல்லைங்க. இதுல உள்ள விஷயத்த நான் ஃபாஸ்டாவே சொல்லிடுறேன். இது ஒரு கதை. சரியா? இது மக்கள்கிட்ட 2 பண்பு இருக்கும், நல்லவன் கெட்டவன். நல்லவன் என்ன பண்ணுவான்? நல்லதை மட்டும் தான் நினைப்பான், நல்லதை மட்டும் தான் செய்வான். கெட்டவன் என்ன பண்ணுவான்? கெட்டதை மட்டும் தான் செய்வான், கெட்டதை மட்டும் தான் நினைப்பான். சோ இந்த விஷயங்கள்ல மக்கள்கிட்ட உள்ள மனிதர்கள்ட்ட உள்ள உயர்ந்த பண்பான அந்த நல்ல இயல்பான பண்புகளை வெளிக்கொணரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கதையில. இது ஆசிரியர் புதுமை பித்தன். இவரோட இயற்பெயர்னு பார்த்தோம்னா விருத்தாச்சலம். எல்லா ஆசிரியர்களுக்குமே ஒரு இயற்பெயர் இருக்கும். அவங்க யார் மீதியாவது கொண்டு பற்றினால் இல்லைன்னா அவங்க அந்த துறை சார்ந்த தொழில் சார்ந்த அந்த உணர்ச்சி பூர்வமா அவங்க பேரை மாத்தி வச்சிருப்பாங்க, சுருக்கிருப்பாங்க, விரிச்சிருப்பாங்க, மாத்தி வச்சிருப்பாங்க. அதனால இயற்பெயர் எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கோங்க. இயற்பெயருக்குரிய மெட்டீரியல் வேணா தனியா கூட ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுப்போம். அதாவது முக்கியமா அடிக்கடி கேட்டதை மட்டும் சும்மா ஒரு பக்கம் வினால ஒரே ஒரு பக்கத்துல கூட ஒரு நாள் போட்டுருவோம். சரியா? ஆசிரியர் அப்படின்னு பார்த்தோம்னா புதுமை பித்தன். இவருடைய இயற்பெயர் பார்த்தோம்னா விருத்தாச்சலம். சிறுகதை மன்னன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டார் புதுமை பித்தன். கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், சாப விமோசனம், பொன்னகரம், ஒரு நாள் கழிந்தது போன்ற சிறுகதைகளை எழுதியது இவர். சரியா? இது எல்லாமே மிகவும் புகழ் பெற்றது. கடவுளும் கந்தசாமி படத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. கடவுள் கந்தசாமி ரெண்டுமே இருக்கும். சரியா? விக்ரம் நடிச்சிருப்பாரு. கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், சாப விமோசனம், பொன்னகரம், ஒரு நாள் கழிந்தது. இதுவும் ஒரு படத்தோட பெயர் மாதிரி இருக்கான்னு தெரியல எனக்கு, பாத்துக்கலாம். ஒரு நாள் கழிந்தது. இது எல்லாமே சிறுகதை. இது இவர் எழுதினது புதுமை பித்தன். மாகாணி வீசும் அப்படிங்கிறது மாகாணி வீசும். இந்த ரெண்டுமே அந்த காலத்துல வழக்கத்துல பெயர்கள். அதே மாதிரி ஆனா, சளி, துட்டு இது எல்லாமே நாணயத்தோட பெயர்களாக கருதப்பட்டுச்சு அந்த காலத்துல. புதுமை பித்தன் எத்தனைக்கு மேற்பட்ட சிறுகதையில எழுதியிருக்காரு? 100க்கும் மேற்பட்ட சிறுகதையை எழுதியிருக்காரு. மனித எந்திரம் அப்படிங்கிற சிறுகதை இதழ்ல வெளியானதுதான் மணிக்கொடி. சரியா? மணிக்கொடி. அடுத்த பாப்பமா முடிய போகுது. இந்த இயல் 8 முடிய போகுது. நான் சொன்னேன்ல, போறதே உங்களுக்கு தெரியாது. சரியா? 30 நாள் உழைப்பு போட்டு வாழ்நாள் சிறப்பா இருக்கதான் படிச்சுட்டு இருக்கீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம நீங்க படிக்கணும். அப்பதான் கிளாஸ் கவனிக்கிறீங்கன்னு அர்த்தம். முதல்ல வகுப்புகள்ல படிச்சிருங்க. படிச்சுட்டு தான் நம்ம டெஸ்டோ இல்ல மாடல் கொஸ்டின் பேப்பரோ அடிக்கிற யூஸ். சும்மா மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்த்தேன், டெஸ்ட்டை பார்த்தேன், அது எழுதுனேன்னா அது எப்படி மைண்ட்ல நிற்கும்? உங்களுக்கு மைண்ட்ல தங்காது. அந்த டயத்துக்கு நிற்கும், மறந்துடும். படிக்க எரேஸ் ஆகிட்டே இருக்கும். அதனால பாடத்தை முதல்ல படிக்கிறோம். நம்ம ஸ்டடி பிளான் படி பாடத்தை படிக்கிறோம். அடுத்து டெஸ்ட் எழுதுறோம், ஜெயிச்சு காட்டுறோம். அவ்வளவுதான். கற்கண்டு இலக்கண பகுதி யாப்பு இலக்கணம். சரியா? புலவர்கள் இதை நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லிடுறேன். இது எப்படின்னா, புலவர்கள் உயர்ந்த கருத்துக்களை பாடலா எழுதுவாங்க. அந்த பாடலுக்கு இலக்கணம் வச்சு எழுதுறவங்களும் இருக்காங்க, இலக்கணம் இல்லாம எழுதுறவங்களும் இருக்காங்க. அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, கவிதைகள்ல புது கவிதை மரபு கவிதையை எழுதுற இலக்கணம் வச்சு எழுதுனா எந்த இலக்கணம் தான் வைப்பாங்கன்னா யாப்பு இலக்கணத்தை. அப்ப இப்ப நம்ம பார்க்க போறது யாப்பு இலக்கணம் தான் பார்க்க போறோம். சரியா? அவ்வளவு புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த டாபிக்ல யாப்பு இலக்கணம். யாப்பு இலக்கணம் அப்படிங்கிறது படி. இந்த யாப்பு இலக்கணத்தின் படி செயலுக்குரிய உறுப்பு என்ன இருக்கு? யாப்பு இலக்கணம் என்னன்னு பார்த்துட்டோமா? மரபு கவிதைகளோட எழுதுவதற்கான இலக்கணம் தான் யாப்பு இலக்கணம். அது பார்த்துட்டோம். அது எத்தனை வகை? 6 உறுப்பு. எத்தனை உறுப்பு? 6 உறுப்பு. எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. இப்ப எழுத்துல நம்ம பார்த்துருவோம். வரிசையா ஒன்னொன்னையும் பார்த்துருவோம். மரபு கவிதை எழுதுவதற்கான இலக்கணம் யாப்பு இலக்கணம் சொன்னேன்ல. யாப்பு இலக்கணம் என்ன? மரபு கவிதைய எழுதுவதற்கான உள்ள இலக்கணம் யாப்பு இலக்கணம். இதோட உறுப்புகள் பார்த்தோம்னா 6. இதோட வகைகள் பார்த்தோம்னா 3. உறுப்புகள்னா 6, வகைகள்னா 3.
எழுத்துக்கள் ஒன்றோ சிலவோ சேர்ந்து அமைவது அசை. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன்னோ சிலவோ சேர்ந்து அமைவது அசை. குறில் அல்லது நெடில் எழுத்து தனித்து வந்தாலும் ஒன்றுடன் சேர்ந்து வந்தாலும் அது எந்த அசையாக வருகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நேரசையா வரும் குறில் எழுத்து அல்லது நெடில் எழுத்து. அடுத்து பாருங்க, இரண்டு குறில் எழுத்துக்களை அல்லது குறில் நெடில் எழுத்துக்களை இணைத்து வந்தால் அது என்ன அசையில வருது? நிறை அசையில வருது. ஒரு அசையும் ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளும் சேர்ந்து அமைவதுதான் சீர். சீர்னா என்ன? ஒரு அசையும் அதுக்கு மேற்பட்ட அசைகளும், ஆசைன்னு வந்திருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் சொல்றது கவனிங்க. அசைகளும் சேர்ந்து அமைவது சீர். சீர் அப்படிங்கிறது 4 வகை. ஒன்றோடு ஒன்று பொருந்துவது தலை. சரியா? சீருங்கிறது எத்தனை வகை? 4 வகை. சீர்கள் ஒன்றோட ஒன்று பொருந்துவது என்ன சொல்லுவாங்க? தலை அப்படின்னு சொல்லுவோம். தலை 7 வகைப்படும். 2 அல்லது 2க்கு மேற்பட்ட சீர்களை கொண்டு வருவதுதான் அடி. அடி கொண்டோமா வரிசையா வந்துட்டு இருக்கோம் பாருங்க. கரெக்டா பாயிண்ட்ஸா கொடுத்துருக்கேன், மிஸ் பண்ணிடாதீங்க. அடி அடி எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். 2 அல்லது 2க்கு மேற்பட்ட சீர் சேர்ந்ததுதான் அடி. அடி எப்படி எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். அடுத்து தொடை பார்த்துடலாம். செயலே ஓசை இன்பமும் பொருள் இன்பமும் செய்யுளே வரும். சரியா? செய்யுளே ஓசை இன்பமும் பொருள் இன்பமும் தோன்றும் வகையில சீர்களுக்கு இடையிலோ அடிகளுக்கு இடையே அமையும் ஒற்றுமை தொடை எனப்படும். அமைவது என்ன சொல்லுவோம்? ஒற்றுமை தொடை எனப்படும். தொடை எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். அடுத்து மோனை தொடைனா என்ன? முதல் எழுத்து ஒன்றி வருவது. 2ஆம் எழுத்து ஒன்றி வந்தால் எதுகை தொடை. இறுதி எழுத்து அல்லது இறுதி ஓசை ஒன்றி வந்தால் இயல்பு தொடை. சரியா? ஈஸியானதான். பாடலோட இறுதியில அல்லது அடியோட இறுதி பகுதியில அடுத்த பாடலோட முதல் சீர் அல்லது அடியோட முதல்ல வருமாறு பாடுவது அந்தாதி தொடை. 4 வகையான பாக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பா 4 வகை. அப்ப பார்த்தோம்னா வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. இது எல்லாமே வஞ்சிப்பாக்கு ரெட் கலர் கொடுக்காம விட்டாங்க போல. சரி, அஞ்சிப்பா. பா எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். இது பிரிண்டிங் மிஸ்டேக் பா. பிரிண்டிங் மிஸ்டேக் நம்ம பார்க்கணும்னு அவசியம் இல்லை, பாயிண்ட் தான் முக்கியம். பா வகை எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். சரியா? அறநூல்கள் பலவும் எந்த பா வகையில் வந்தவை? வெண்பா. அறநூல்கள் எல்லாமே வெண்பால வந்திருக்கும். சரியா? சங்க இலக்கியங்கள் எல்லாமே ஆசிரியப்பால வந்திருக்கும். அதாவது பெரும்பாலும், சொல்லியா? எல்லாமே இல்ல, பெரும்பாலும். அடுத்து பாருங்க, வெண்பாவுக்கு ஓசை செப்பல் ஓசை. ஆசிரியாப்பாவுக்கு ஓசை என்னது? அகவல் ஓசை. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கலிப்பாவுக்கு துள்ளல் ஓசை. அசை அப்படிங்கிறது எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். அதுக்கப்புறம் விடும் என்பதை நிறை அசை சீர் அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம்? நிறை அசை சீர். கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விடும் என்பதை நிறை அசை சீர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாருங்க, கடைசி அயோத்திதாச பண்டிதர் ஒண்ணு சொல்லியிருக்காரு, அதை பார்த்துருவோம். நாட்டின் தலைவன் வீரம் விடாமுயற்சி இவை ஆராய்ந்து அறியும் திறன் பெற்றவனாக விளங்குதல் வேண்டும். நாட்டோட தலைவன் எப்படி விளங்கணும்? வீரம், விடாமுயற்சி, ஆராய்ந்து அறியும் திறன், இது எல்லாமே அவனுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அயோத்திதாச பண்டிதர். அடுத்து கலைச்சொல் பார்க்க போறோம். முடிய போகுது. இயல் 8 முடிய போகுது. கலைச்சொல் பார்க்கலாமா? சேரிட்டி தொண்டு, சயின்ட் ஞானி, பிலாசபி தத்துவம், இன்டெகிரிட்டி நேர்மை, ரேஷனல் பகுத்தறிவு, ரீஃபார்ம் சீர்திருத்தம், திருக்குறள். நிறைய பேர் திருக்குறளை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சனால திருக்குறள் இலக்கணம் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன். எதுவுமே விடவே இல்லை. புக்கில் அட்டையை மட்டும் தான் விட்டு வச்சிருக்கேன். ஸோ அதனால நீங்க படிக்கிறதுல கான்சென்ட்ரேஷன் இருங்க. நம்ம இந்த வாட்டி வேலை வாங்குறோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. வாழ்வியல் திருக்குறள். சரியா? வாழ்வியல் திருக்குறள். ஓகே, அணிகள் தான் இதை முக்கியமா கொடுத்துருக்காங்க. குரலை நீங்க மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சரியா? காண முயல்வது, காண முயலைத அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது. இந்த குரற்பால என்ன அணி வருது அப்படின்னா பிரிது மொழிதல் அணி. பிரிது மொழிதல் அணி. அடுத்து பாருங்க, நவில் தோறும் நூல் நயம் போலும் பயில் தோறும். அப்ப இந்த குரல்ல என்ன வருது அப்படின்னா ஓமை அணி. என்ன அணி வருது? ஓமை அணி. பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் ஓகே பிரிந்தற்று. இந்த அணில என்ன வருது? ஓமை அணி வருது. அணிகளுக்குரியெல்லாம் உங்களுக்கு பக்காவா ஷார்ட்கட்ஸ் ரெடி ஆயிட்டு இருக்க. ரெடியான தனியா போட்டுருவோம். இப்ப புக்ல உள்ள நம்ம விடக்கூடாதுல்ல, அதனால கவர் பண்ணி கொடுத்துருக்க. சரியா? பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம், இது என்ன அணி? ஓமை அணி. பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் வந்தாலே ஓமை அணி போட்டுருங்க.
ஆண்மையின் கூர்மை என்பது பகைவருக்கு உதவுதல். ஒரு ஆண்மையின் கூர்மை அப்படிங்கிறது என்னது? பகைவருக்கு உதவுதல். அப்படிதான் பொருள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. பொருள்ல வறுமை எந்த காலத்துல வறுமை காலத்துல நம்ம எது குறையாம இருக்கணும், அதான் வந்த காலத்துல, வறுமை வந்த காலத்துல, அதை நான் ஷார்ட்டாவே சொல்றேன். வறுமையா இருக்கும்போது எது குறையாம இருக்கணும்? ஊக்கம் குறையாம இருக்கணும். இல்லைன்னா நம்ம அவ்வளவுதான், மனசு உடஞ்சே போகக்கூடாது. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நம்ம அடிச்சு போயிட்டே இருக்கணும். பெருஞ்செல்வம் அப்படிங்கறது எப்படி பிரிக்கணும்? பெருமை கூட்டல் செல்வம். ஊர் ஆண்மைங்கிறது ஊர் கூட்டல் ஆண்மை. அடுத்து பாருங்க, திரிந்து கூட்டல் அற்று எப்படி சேர்க்கணும்? திரிந்து அற்று. இயல் 9 வெற்றிகரமா வந்துட்டோம் பாருங்க. குன்றன நிமிர்ந்து நில். பேரன் பார்த்தோம்னா உயர் குணங்கள். இப்ப இதுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா கன்னிப்பாவை அப்படிங்கிற ஒரு பாடல் தான் பார்க்க போறோம். கன்னிப்பாவை அப்படிங்கிற ஒரு நூல்ல உள்ள பாடல்களை நம்ம இந்த பாடப்பகுதியில பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சுருக்கத்தை நம்ம பார்த்துருவோம். ஒவ்வொரு மனுஷத்துமே நிறைய பண்புகள் இருக்கும். நல்ல பண்புகள் இருக்கும், தீய பண்புகள் இருக்கும். சோ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த தீய பண்புகளை விளக்கிட்டு நல்ல பண்புகளை வளர்க்கறதுக்கு ஒரு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நம்ம கொடுக்க போறோம். சோ அந்த விஷயத்த சொல்ற பாடல் தான் கன்னிப்பாவை அப்படிங்கிற நூல்ல உள்ள பாடல். சோ இப்ப அதைத்தான் நம்ம கொடுத்திருக்காங்க. உயர் குணங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. பாத்துடலாமா? அறிவு, அருள், ஆசை, அச்சம், அன்பு, இரக்கம், வெகுளி, ஞானம், நிறை, அழுக்காறு, எளிமை, நினைவு, துணிவு, இன்பம், துன்பம். இதுதான் பாட்டு. அந்த பாட்டுல வந்ததுதாங்க வரிகளா இப்ப நான் கொடுத்திருக்கேன். இது எல்லாமே வந்துச்சு. இல்ல அறிவு, அருள், ஆசை, அச்சம் அப்படிங்கிற பாடல் எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கனாலே இறையரசன். யாரு? இறை அரசன். கன்னிப்பாவை அப்படிங்கிற நூல்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறை என்பதன் பொருள் கூறுக பாத்திரமும். நிறை என்பதன் பொருள் மேன்மை, பொறை என்பதன் பொருள் பெருமை, பொச்சாப்பு என்பதன் பொருள் சோர்வு, மையல் என்பதன் பொருள் விருப்பம், ஓர்ப்பு என்பதன் பொருள் ஆராய்ந்து தெளிதல், அழுக்காறு என்பதன் பொருள் பொறாமை, மதம் என்பதன் பொருள் கொள்கை, இகல் என்பதன் பொருள் பகை, மண்ணும் என்பதன் பொருள் நிலை பெற்ற. பாத்துட்டோமா? அடுத்து ஃபாஸ்டா மின்னல் வேகத்துல போக போறோம். ஏன்னா எல்லாமே எளிமையா இருக்குங்க, இங்க உங்க மைண்ட்ல செட் ஆயிட்டே இருக்கும். மார்கழி திங்கள், அதாவது சுருக்கத்தை சொல்லிடுறேன். அதாவது நம்ம மார்கழி மாசம் பெண்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா வெள்ளனை எந்திரிச்சு மற்ற பெண்களை கூட்டிட்டு நீராடிட்டு கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுவாங்க. அது பாவை நோன்பு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பெண்கள் பிற பெண்களோட எழுந்து பாடல் பாடி பெருமாளை நினைச்சு கும்பிடுறதா ஆண்டாள் கும்பிடுறாங்க அப்படிங்கறத எதுல சொல்லியிருக்காங்க? திருப்பாவையில சொல்லியிருக்காங்க. சரியா? அதுக்கடுத்து பாருங்க, அதான் திருப்பாவைன்னு அழைக்கப்பட்டுச்சு. சரியா? இதே போல சிவபெருமான வழிபடும் போது பெண்கள் எழுந்து பாட்டு பாடி போவாங்க. அது திருவம்பாவை. அதாவது பெருமாளை வழிபடும் போது பெருமாளை வழிபடும் போது திருப்பாவை, சிவபெருமான வழிபடும் திருவெம்பாவை. சரியா? திருவெம்பாவை இயற்றியது யார் அப்படின்னா மாணிக்க வாசகர். ஞாபகம் இருக்கா மாணிக்க வாசகரை? நம்ம படிச்சுட்டே வரோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. திருவெம்பாவை அப்படிங்கிறது இயற்றியவர் மாணிக்க வாசகர். இவர் இறையரசன். இயற்பெயர் என்ன? இப்ப இறையரசன் வந்துட்டோம். சரியா? பாட்டு எழுதுனா இல்ல, அன்பு, அறிவு அதெல்லாம் எழுதுனா இல்ல, இறையரசன் வந்துட்டோம். இறையரசனோட இயற்பெயர் பார்த்தோம்னா சே சு ராசா. இன்ஷியலோட பார்த்தாலுமே கரெக்டா தான் வரும்னு நினைக்கிறேன். சே இன்ஷியலு, சே சு ராசா. ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பா வித்தியாசமான ஞாபகம் இருக்கும். இறையரசனோட இயற்பெயர் சே சு ராசா. சேசூராசா. சரியா? ஓகே. கல்லூரி ஒன்றுல இவர் தமிழ் பேராசிரியர் பணிபுரிஞ்சிருக்காரு. ஆண்டாள் இயற்றிய திருப்பாவை தலைவிதான் கண்ணுப்பாவை எழுதி பெற்றிருக்கு. கன்னிப்பாவை எதை தழுவி இருக்கு? திருப்பாவை. சரியா? ஆண்டாள் இயற்றியது. அதுக்கப்புறம் இந்நூல் இந்த நூல்ல தான் பாடப்பகுதி கொடுக்கப்பட்டிருக்காங்க. அறிவு, அருள், ஆசை, அச்சம். இந்த இப்படிதான் கேட்பாங்க. அறிவு, அருள், ஆசை, அச்சம் என்ற பாடலை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டா இறையரசன். சரியா? கவனிங்க கிளாஸ. அடுத்து பாருங்க, உங்கள் பழக்கடை உங்கள் தெரியாம வந்துருச்சு. உங்கள் புலக்கடை தோட்டத்து வாவியுள் என்ற இடம்பெற்றுள்ள நூல் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் திருப்பாவை. உங்கள் புலக்கடை தோட்டத்து வாவியுள் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் திருப்பாவை. அடுத்தவர் வாழ்வை கண்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது? அழுக்காறு கொள்ளக்கூடாது. இது நிரப்புகளை கொடுத்திருந்தாங்க, விடுவேன்னா நான் எடுத்துட்டேன். நான் அடுத்தவர் வாழ்வை கண்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது? அழுக்காறு கொள்ளக்கூடாது. தினமும் காலையில 4 மணி கிளாஸ் எஞ்சி உட்காந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் போனத்துக்கு ஓரமா வச்சிருங்க. மார்னிங் அண்ட் ஈவினிங் படிச்சாலே உங்களுக்கு 2 ஹவர்ஸ் கவர் ஆயிரும். அப்புறம் ரிவிஷனுக்கு ஒரு 1 ஹவர் நைட்டு, அவ்வளவுதான். படிச்சதெல்லாம் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. எப்பயுமே முக்கியமான
நம்ம கிளாஸ், ஆன்லைன் கிளாஸஸ், வீடியோஸ், டெஸ்ட் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? மிஸ் பண்ணாம அப்பதான் இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பாருங்க, நாம் நீக்க வேண்டியவற்றுள் ஒன்று எது? பொச்சாப்பு. சரியா? இன்ப துன்பம் அப்படிங்கிற சொல்ல எப்படி பிரிக்கணும்? இன்பம் கூட்டல் துன்பம். இது ஈஸியா பிரிச்சிருவீங்க, இருந்தாலும் புக்கில் உள்ளதை விடக்கூடாதுன்னு நான் கவர் பண்ணி கொடுத்துருக்கேன். குணங்கள் எல்லாம் எப்படி பிரிக்கணும்? குணங்கள் கூட்டல் எல்லாம். ஓகே, அடுத்து போகலாம். நான் சொன்னேன்ல, விறுவிறுன்னு போயிடும். கவிதை பேலை அப்படிங்கிறது இளைய தோழனுக்கு அப்படிங்கிற தலைப்பு வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. நான் சுருக்கத்தை சொல்லிடுறேன். எப்பயும் போல ஊடக கொஞ்சம் பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்கு. நான் வந்து விஷயத்த சொல்ல, இது ஒரு கவிதை. நம்ம பார்க்க போறது ஒரு கவிதை. மக்கள் எல்லாருமே வந்து அவங்க ஆற்றலை உணர்ந்து செயல்பட்டால் ரொம்ப நிறைய வெற்றிகளும் கிடைக்கும். ஆனா நம்ம ஆற்றலோட அளவு வந்து நம்ம வந்து அறிகிறதே இல்லை. உதாரணமா லாரன்ஸ் நடிச்ச படத்துல, அந்த காஞ்சனா படத்துல சொல்லுவாங்க, அந்த பேய் புகுந்தக்கு அப்புறம் தேங்காய் உடைப்பாரு, அதாவது இந்த ஸ்டிக்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காட்டுவாங்க. தேங்காய் உடைப்பாரு, தேங்காய் வந்து சுக்குநூறா உடஞ்சிரும். ஸோ வந்து அப்ப சொல்லுவாங்க, ஏன் பவர் எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த பவர் கண்ணி தான் அந்த படத்தை எடுத்துக்காட்ட சொன்னேன். அதாவது நம்மளுடைய கைகள்ல என்ன பவர் இருக்கு, நம்மகிட்ட எவ்வளவு ஆற்றல் இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியாது. அதே மாதிரி எது முக்கியமா நம்மகிட்ட வேணும் அப்படின்னா நம்பிக்கை அப்படிங்கிறது தான் ஒண்ணு வேணுங்க. 2 கை இருக்கிறத விட நம்பிக்கை அப்படிங்கிற கை நம்மகிட்ட இருந்தாதான் நம்ம முன்னேற முடியும். உள்ளத்துல நமக்கு இருக்க வேண்டிய கை நம்பிக்கை. சரி, ஓகே, நம்ம பார்த்துலாமா? நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையதுதான். இந்த பாடலை பாடியவர் மு. மேத்தா. ரொம்பவே அழகா நிறைய வார்த்தைகள் போட்டு இந்த பாடல் முழுசா எழுதியிருக்காங்க. நம்ம ஃப்ரீ டைம்ல முழுசா படிச்சு பார்க்கலாம். அடிக்கடி கேட்ட வார்த்தைகள் இது. ரிப்பீட்டட் கொஸ்டின்ல நாளை மட்டுமல்ல இன்று நம்முடையதுதான். அப்ப இது வந்து எழுதியவர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்வீங்க? மு. மேத்தா. ஓகேவா? வானம்பாடி இயக்க கவிஞர்களுள் குறிப்பிடத்தக்கவர். வானம்பாடி இயக்க கவிஞர்கள் குறிப்பிடத்தக்கவர் யாரு? மு. மேத்தா. புது கவிதையை பரவலாக்கி முன்னோடிகளில் ஒருவராக திகழ்கிறார். புதுக்கவியை வந்து பரவலாக்கி முன்னோடிகளில் ஒருவராக திகழ்பவர் மு. மேத்தா. இவர் நிறைய எழுதியிருக்காரு, பார்த்துடலாமா? கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், சோழ நிலா, இன்னமா பேர் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மகுட நிலா உள்ளிட்ட பல நூல்களை, திரை இசை பாடல்களையும் இவர் எழுதியிருக்காரு. சான்செல்லர், நல்ல பேருக்குலாம் இருக்கு. கல்லூரி பேராசிரியரா பணிபுரிந்திருக்காரு. இப்ப நம்ம பாக்குற எல்லாருமே பாருங்களேன், இந்த தமிழ் பேராசிரியர், கல்லூரி பேராசிரியர், தலைமை பேராசிரியர் இல்ல ஆசிரியர்களா தான் வர்றாங்க எழுதுவங்க எல்லாருமே. இவர் எழுதிய ஆகாயத்துக்கு அடுத்த வீடு அப்படிங்கிற அந்த புது கவிதை வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கு. யார் எழுதினது? மு. மேத்தா. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆகாயத்துக்கு அடுத்த வீடு இது சாகித்ய அகாடமி விருது வாங்கினது. எழுதினது மு. மேத்தா. மு. மேத்தா கவிதைகள் அப்படிங்கிற நூல்ல இருந்தா நம்மளுக்கு இந்த கவிதை கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு இந்த பாடப்பகுதியில கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்க, ஓடி வந்து கை குலுக்கு ஒருவரும் இல்லையா உன்னுடன் நீயே கை குலுக்கிக்கொள். இது நம்மளுக்கு தாங்க தேவை. யாருமே நம்ம முன்னேற நினைக்கவே மாட்டாங்க. படிக்கணும்னா சிரிப்பாங்க. பாஸ் பண்ணிடுவியான்னு கேட்டா பாஸ் பண்ணி காட்டுப்பாங்க. ஸோ யாருமே சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க. அதனாலதான் அவங்களே சொல்லியிருக்காங்க, நீ கை கொடுத்து பாரு, கையை கொடுக்கலன்னா ஓகே, 2 கை நம்மளுக்கு இருக்கு, நம்மளே ஷேக் பண்ணிக்கலாம். சரியா? அதான் சொல்லியிருக்காங்க மு. மேத்தா. அடுத்து பாருங்க, கவலைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சாரி, இது ஒரு நிரப்புகதா. கவலைகள் டேஷ் அல்ல, கை குழந்தைகள் அல்ல. கவலைகள் அப்படிங்கிறது கை குழந்தைகள் அல்ல. விழித்தெழும் அப்படிங்கறத எப்படி பிரிப்போம்னா, விழித்து கூட்டல் எழும். அடுத்து பாருங்க, முடிக்க போறோம், வேகமா பார்த்துடலாம். போவதில்லை அப்படிங்கிறது போவது கூட்டல் இல்லை, படுக்கை கூட்டல் ஆகிறது, படுக்கை ஆகிறது. தூக்கி கொண்டு, தூக்கி கூட்டல் கொண்டு. விழித்தெழும், விழித்து கூட்டல் எழும். அப்ப உரைநடை உலகத்தை பார்த்துடலாமா? சட்டமேதை அம்பேத்கர். நான் சொன்னேன்ல, தெரிஞ்ச விஷயங்கள் தெரிஞ்ச நபர்களாவே நம்ம நீ பார்த்துட்டு இருக்கோம். எம்ஜிஆர் பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்து நம்ம தெரிஞ்ச புலவர்கள் பார்த்தோம், ஔவையார் பார்த்தோம். அவன் தெரிஞ்சவங்களாவே நம்ம வரிசையா பார்த்துட்டே இருக்கோம். இலக்கியம் எடுத்தோம்னா பரணி பார்த்தோம். சோ இதே மாதிரி இப்ப நம்ம பார்க்க போறது இவருமே நம்மளுக்கு தெரிஞ்சவர். அதை இவர் என்னென்ன செஞ்சிருக்காருன்னா ஓரளவு நமக்கு தெரியும். அப்ப படிக்கும்போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரியா? நிறைய தலைவர்கள் இந்திய விடுதலை போராட்டத்துக்காண்டி பாடுபட்டாங்க. அதுல சட்டம் அப்படிங்கறது ஒண்ணு இயற்றணும். சட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கும் போதே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது இவர் பேர் தான். சோ இவரை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். விடுதலை பெற்ற இந்தியாவுல முதல் சட்ட அமைச்சராகவும் இந்திய அரசியல் சாசனத்தோட தந்தையாகவும் விளங்கியவர் பீமாராவ் ராம்ஜி சக்பால். பேரை பார்த்துக்கோங்க, பீமாராவ் ராம்ஜி சக்பால். ஓகே, இந்த பேரை சீரியல்ஸ் கூட ஓடிச்சு.
சரியா? சரி, ஓகே. நீங்க பார்க்காதீங்க, சீரியல்ஸ் நமக்கு முக்கியம் இல்ல, நம்மளுக்கு இப்ப வந்து படிப்பு தான் முக்கியம். சரியா? நான் ஞாபகம் வச்சுக்கிறக்காண்டி தான் அப்பப்போ உங்களுக்கு வந்து மூவி ரிலேட்டடா சொல்றேன். ஏன்னா ஒரு விஷயத்த வந்து நம்ம டிஸ்பிளேல பார்த்தோ பிடிக்கிறதுக்கு படிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஸோ படிச்சு பிடிக்கிறத விட பிடிச்சதை நீங்க படிச்சா உங்களுக்கு பிடிச்சதை படிச்சு ஞாபகம். கரெக்டா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, பார்த்துக்கோங்க. வாங்க கிளாஸ் போலாம். இவர் பிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அம்பேத்கர் வந்து 1891 ஏப்ரல் திங்கள் 14ஆம் நாள் பிறந்தாரு. ராம்ஜி சத்பால் பீமாபாய் அப்படிங்கிறவங்களுக்கு 14வது குழந்தையா பிறந்தாரு. எத்தனாவது குழந்தைன்னு பாத்துக்கோங்க, 14வது குழந்தையா பிறந்திருக்காரு. அதே மாதிரி வந்து இவரோட ஊர் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, மகாராஷ்டிரா மாநிலத்துல உள்ள ரத்னகிரி மாவட்டத்தை வந்து சேர்ந்த அம்பவாதே அப்படிங்கிற ஊர்ல தான் பிறந்திருக்காரு. அம்பேத்கர் வந்து சதாராவில் உள்ள பள்ளியில தான் தன்னோட கல்வியை தொடங்கியிருக்காரு. மகாதேவ் அம்பேத்கர் அப்படிங்கிற ஆசிரியர்கிட்ட தான் வந்து இவர் வந்து கல்வி கயின்றிருக்காரு, எல்லாமே பண்ணியிருக்காரு. சோ அதனாலதான் அந்த பேர் வந்து அவர் வச்சுக்கிட்டார். சரியா? அதுக்கப்புறம் வந்து உயர்நிலை பள்ளியை வந்து எல்விஸ்டன்ங்கிற இடத்துல வந்து படிச்சாரு. பரோடா மன்னரோட உதவியால பல்கலைக்கழகத்தோட படிப்பை 1912 இளங்கலை பட்டம் பெற்றார், அவங்களோட உதவியால. சரியா? மன்னரோட உதவியால. அதே மாதிரி பரோடா மன்னர் வந்து சாயாஜி ராவ் அவங்கதான், அவங்க வந்து உயர்கல்விக்கு உதவி பண்ணியிருக்காங்க 1915. அதனால அமெரிக்கால போய் இந்திய பண்டை கால இந்திய வணிகம் அப்படிங்கிற ஆய்வுல வந்து இவர் முதுகலை பட்டமும் வாங்கிட்டாரு. இந்தியாவில ஜாதிகளின் முன்னேற்றமும் வளர்ச்சியும் அப்படிங்கிற தலைப்புல ஒரு ஆய்வு கட்டுரைய முத இவரோட பதிப்பித்த அந்த அச்சுல வெளிவந்தது. அம்பேத்கரோட முத நூல் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இதுதான், முன்னேற்றம் வளர்ச்சியும், ஜாதிகளின் முன்னேற்றம் வளர்ச்சியும் அப்படிங்கிற நூல் தான். சரியா? இந்தியாவோட தேசிய பங்கு வீதம் வந்து அதான் நமக்கு ஷேர் தெரியும், பட் இப்ப வந்து விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம். இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் அப்படிங்கிற ஒரு ஆய்வை வந்து இவர் மேற்கொண்டு அதுல ஜெயிச்சிருக்காரு. கொலம்பியா பல்கலைக்கழகம் இவருக்கு முனைவர் பட்டம் வழங்கியது. 1924 ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான முன்னேற்றத்துக்காக இவர் வந்து நலவாழ்வு பேரவை ஒண்ணு அமைச்சிருக்காரு. அந்த அமைப்பு பேரே வந்து ஒடுக்கப்பட்டோர் நலவாழ்வு பேரவை 1924. அதுக்கப்புறம் 1930 பார்த்தோம்னா லண்டன்ல நடைபெற்ற முதலாம் வட்டமேசை மாநாடு. அதே மாதிரிங்க 3 மாநாட்டிலையுமே இவர் கலந்துகிட்டு இருக்காரு. இப்ப காந்தி, நேரு, ஒவ்வொரு தலைவர்கள் நிறைய பேர் கலந்து இருப்பாங்களா. சோ அவங்க வந்து ஒரு மாநாட்டுக்கு வருவாங்க, இன்னொரு மாநாட்டுக்கு வந்து அவங்களுக்கு வர முடியாத சூழ்நிலைகள் அந்த மாதிரி மாறி இருக்கும். ஆனா இவர் வந்து 1930, 31, 32 ஆகிய 3 வருஷத்துலயுமே நடந்த 3 வட்டமேசை மாநாட்டிலையும் இவர் கலந்துகிட்டவர் யாரு அப்படின்னு கேட்டா அம்பேத்கர் தான். சரியா? அதுக்கப்புறம் வந்து பூனா ஒப்பந்தம் வந்து இரட்டை வாக்குரிமைக்காண்டி தான் அது வந்து நடந்துச்சு. சோ 2ஆம் வட்டமேசை மாநாட்டுல தான் வந்து இவர் வந்து வலியுறுத்தி இருக்காரு. சரியா? அடுத்து பாருங்க, ஒடுக்கப்பட்டோருக்கு என தனி வாக்குரிமை என்பதற்கு பதிலாக தனி வாக்குரிமை கேட்டாங்க, அதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டாங்க, பூனா ஒப்பந்தத்துல இரட்டை வாக்குரிமைங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சோ தனி தொகுதி வழங்கப்படுவது என முடிவு செய்யப்பட்டது. அதுல அதான் பூனா ஒப்பந்தம். அதுக்கப்புறம் பாருங்க, 1935 மாநில சுயாட்சி வழங்குவதற்கு இந்திய அரசாங்க சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டது. அடுத்த சுதந்திர தொழிலாளர் கட்சியை வந்து இவர் தொடங்கி தேர்தலில் வந்து போட்டி போட்டாரு. அதுக்கப்புறம் ஒடுக்கப்பட்ட பாரதம் அப்படிங்கிற இதெல்லாம் 1927 தொடங்கினார். ஒடுக்கப்பட்ட பாரதம் அப்படிங்கிற இதெல்லாம் வந்து 1927 தொடங்கியிருக்காரு. சமத்துவ சமுதாயத்தை அமைக்கும் நோக்குல சமாஜ் சமய சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து உருவாக்கி இருக்காரு. இது கேட்டிருக்காங்க, எந்த சங்கத்தை வந்து உருவாக்கி இருக்காரு அப்படின்னா சமாஜ் சமய சங்கம். அடுத்து பாருங்க, காலையில இருந்துச்சால வந்து கோல்டு குடிக்கதான் செய்யுது, என்ன பண்றது, படிச்சாகணும், வேற வழியே இல்லை நம்மளுக்கு. அதுக்கப்புறம் பாருங்க, 1930 நாசிக் கோயில் நுழைவு போராட்டத்தை வந்து நடத்தி வெற்றி பெற்றாரு. 1947 ஜவஹர்லால் நேரு தலைமையில் அமைந்த அரசியல் வந்து அம்பேத்கர் சட்ட அமைச்சராகவும் இந்திய அரசியல் சாசன சபையோட தலைவராகவும் பொறுப்பேற்றுக் கொண்டார் இந்த சுதந்திரம் கிடைச்ச டைட்ல. அடுத்து பாருங்க, இவரோட 7 பேர் கொண்ட ஒரு குழு தான் அமைஞ்சிச்சு, வரைவு குழு அதுதான் அமைஞ்சிச்சு. அதுல வந்து யார் யார் இருந்தாங்கன்னா, கோபாலசாமி, அல்லாடி, கிருஷ்ணமூர்த்தி, முன்ஷி, சையது முகமது சாதுல்லா, மாதராவ், கைதர், இவங்க எல்லாருமே இருந்தாங்க. 7 பேர் கொண்ட குழு தான் வந்து அமைச்சாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, 1956
காலமானார். 1990 பாரத ரத்னா விருது இவருக்கு வழங்கப்பட்டது. அம்பேத்கர் வந்து மறைந்த பிறகு ஒரு புக்கு வந்து வெளியாச்சு. அது என்ன புக் அப்படின்னு சொன்னா அவர் எழுதின புத்தரும் தம்மமும் அப்படிங்கிற புக்கு. சரியா, அவர் எழுதின புத்தரும் தம்மமுங்கிற புக்கு. அடுத்து பாருங்க, பிரிண்டிங் மிஸ்டேக்கை நீங்க கவனிக்காதீங்க, நான் தெளிவாவே உங்களுக்கு சொல்றேன், அதை கவனிங்க. அடுத்து விரிவானம் பால்மனம், ரொம்ப ஈஸி, முடிய போதுங்க. விரிவானம் வந்துருச்சு, அவ்வளவுதான், முடிய போகுது. கவனிச்சிருங்க. பால்மனம், அதாவது இது வந்து நான் சொல்லிடுறேன், விஷயத்த சொல்லிடுறேன். இது ஒரு கதை. குழந்தைகளோட மனசு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா எல்லாத்தையும் அன்பு செலுத்துற மாதிரிதான் இருக்கும். அப்படி ஒருவேளை இல்லை அப்படின்னா நம்ம வளர்ப்புல வந்து குறை இருக்குன்னு அர்த்தம். அதாவது பெற்றோர்கள் வந்து எல்லாத்தையும் அன்பு செலுத்தணும். எல்லா உயிர்களும் பூமியில வந்து வாழத்தக்கதுதான். அவங்க எல்லா உயிருக்குமே பசிக்குது, நம்ம முன்னாடி பசிக்குது அப்படின்னு சொன்னா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யணும். மனிதர்களாலும் சரி, விலங்கு இனங்களாலும் சரி, பறவை இனங்களாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, எல்லா உயிர்களுக்குமே. ஒரு செடியா இருந்தாலும் நம்ம தண்ணி ஊத்தணும். சரியா, இந்த மாதிரி நல்ல பண்புகளை வந்து யாரு வளர்க்கணும் அப்படின்னா பெற்றோர்கள் தான் வந்து குழந்தைகள்கிட்ட வளர்க்கணும். ஸோ இதான் விஷயம். கதைக்கு நம்ம போகலாம். கதைக்கு போனா போயிட்டே இருக்கும். கதையோட சுருக்கத்தை நான் சொல்லிட்டேன். இதை அடிப்படையாக கொண்டு தான் ஒரு கதை கொடுத்துருப்பாங்க. நம்ம இப்ப விஷயத்தை பார்க்கலாம். இந்த கதையோட ஆசிரியர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, எந்த கதையோட ஆசிரியர்? பால்மனம் அப்படிங்கிற கதையோட ஆசிரியர்னா கோமகள். இவங்களோட இயற்பெயர் பாத்தீங்கன்னா ராஜலட்சுமி. நான் சொன்னேன்ல, ஆசிரியர் பெயர் ஒன்னா இருக்கும், அவங்களோட இயற்பெயர் வேறையா இருக்கும். அப்ப இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். சரியா, கூடிய விரைவில் இதுக்கு ஒரு ஷார்ட்கட்ஸ் போட்டுருவோம். கோமகள், இவங்களோட இயற்பெயர் ராஜலட்சுமி. அன்னை பூமி அப்படிங்கிற ஒரு புதினம் வந்து இவங்க எழுதுனது. அது வந்து தமிழ்நாடு அரசு வந்து விருதை பெற்றுச்சு. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தோட தமிழ் அன்னை விருதை பெற்றுள்ளார். அதுக்கப்புறம் என்னென்ன எழுதியிருக்காங்கன்னு பாத்துக்கலாம். கொஞ்சம் பெருமை வாய்ந்ததை கொடுத்திருப்பாங்க. உயிர் அமுதாய், நிலா கால நட்சத்திரங்கள், எவ்வளவு அழகான பேர், முடியவே இல்லைனால. அன்பின் சிதறல் போன்ற பல நூல்கள்ல இவங்க எழுதியிருக்காங்க. பால்மனம் அப்படிங்கிற இந்த கதை வந்து வெண்ணிலா தொகுப்பு, அதாவது வெண்ணிலா அப்படிங்கிறவங்க தொகுத்து வெளியிட்ட ஒரு நூல்ல இருந்து வந்தது. அது எந்த நூல் அப்படின்னா மீதமிருக்கும் சொற்கள். பேரை பாத்தீங்களா, மீதமிருக்கும் சொற்கள். அந்த நூல்ல இருந்துதான் இந்த பால்மனம் அப்படிங்கிற கதை வந்து வெளிவந்திருக்கு. ஆனா அந்த எழுதியவர் வந்து கோமகள் தான். அவ்வளவுதாங்க, இலக்கணம் வந்துருச்சுங்க, அணி இலக்கணங்க. இதுல அந்த இதெல்லாம் விடவே கூடாதுன்னு சொல்லிதான் எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணியிருக்கேன். கற்கண்டு இலக்கண பகுதி, அணி இலக்கணம், உவமை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது பிரிது மொழிதல் அணி. ஒவ்வொரு அணியா பார்த்தோம்ல, அந்த ஒவ்வொரு அணிக்கு வந்து நம்ம என்ன அர்த்தம், எதனால அணி வந்து பிரியப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, உவமை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைக்கிறது. சரியா, பெரிது மொழிதல் அணி. அதுக்கப்புறம் இரண்டு பொருளுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை கூறி பிறகு அதில் ஒன்றை வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமை அணி. சரியா, இப்ப பெரிது மொழிதல் அணினா என்னன்னு பார்த்துட்டோம், வேற்றுமை அணினா என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்து இரட்டர மொழிதல் அணினா என்ன? ஒரு சொல் அல்லது தொடர் ஒரு பொருள் தருமாறு அமைவது. ஒரு சொல்ல இல்லைன்னா ஒரு தொடர் ஒரு பொருள் தருமாறு அமைவதுதான் இரட்டர மொழிதல் அணி. ஸ்லேடே அப்படிங்கிறது வந்து இரட்டர மொழிதல் ஆகும் அப்படின்னு பேர். இதுக்கு வந்து இன்னொரு பெயர் இருக்கு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்ப 8ஆம் வகுப்பு நம்ம முடிக்க போறோம். இன்னையோட நாளைக்கு 9, 10 அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு, படிச்சே முடிக்க போறோம். குரூப் 2 குரூப் 2A அவ்வளவுதான், ஒன்றும் இல்லை. வேகமா நம்ம படிச்சிடலாம், படிச்சா எல்லாமே ஈஸி. சரியா, ஸ்டடி பிளான் போட்டு கொடுத்துருக்கோம், அப்படியே படிச்சுட்டு இருக்கீங்க, நல்லா படிங்க. நம்ம எல்லாருமே இந்த வாட்டி ஜெயிச்சு காட்டி கவர்மெண்ட் ஆர்டரை கையில வாங்கிடணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரிது மொழிதல் அணி அப்படிங்கிறது உவமை மட்டும் இடம்பெறும். சரியா, பிரிது மொழிதல உவமை மட்டும்தான் இடம்பெறும். இரண்டு பொருளுக்கு இடையே உள்ள ஒற்றுமையும் வேற்றுமையும் கூறுவது வேற்றுமை அணி. ரெண்டு பொருளுக்குடைய ஒற்றுமை வேற்றுமை கூறுவது வேற்றுமை அணி, ரெண்டு பொருளுக்கு இடையே உள்ள. சரியா, ஒரே செய்யுளை இரு பொருள் தரும்படி பாடுவது இரட்டர மொழிதல் அணி. ஒரு செயலை இரு பொருள் தரும்படி பாடுவது இரட்டர மொழிதல் அணி. அதே மாதிரி கலை சொற்கள் வரப்போது முடிய போதே கவனிங்க, நல்லா கவனிக்கிறீங்களா? கவனிங்க. ஏன்னா 30 நாள் உழைப்பை போட்டா வாழ்நாள் முழுவதும் சிறப்பா இருக்கலாம். 30 நாள்ல நம்ம வந்து எத்தனை நாள் முடிச்சிருக்கோம்? இன்னையோட சேர்த்தா 9, நேத்தோட சேர்த்தா 8. சரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் உங்களோட வெற்றிக்கு படி. நீங்க 8 படி போட்டீங்க, இன்னைக்கு படிச்சிருந்தீங்கன்னா 9 படி போட்டாச்சு, இன்னும் கொஞ்சம் படிதான். சரியா, அடுத்து பாருங்க, தீயினால் சுட்ட பொண்ணு உள்ளாறு மாறாதே, நாவினால் சுட்டவோட. இது அடிக்கடி கேட்ட ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ இந்த குரலை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உங்களால வந்து என்ன பண்ண முடியும்,
ஈஸியா வந்து மார்க் எடுக்க முடியும். சரியா? வேற்றுமை அணி தான். கண்ணை மூடிட்டு போட்டுருங்க. தீனா சுட்டப்பன்னு உள்ளார மாறாது அப்படின்னு குரல் கொடுத்துட்டாங்க. வேற்றுமை அணி. ஓடும் இருக்கும் அதன் உள்வாய் இரட்டர மொழிதல் அணி. ஓடும் இருக்கும் அதன் உள்வாய் இரட்டர மொழிதல் அணி. ஒருமை தொடர்கள்ல எதெல்லாம் பயன்படுத்தணும்? தான், தன்னை, தன்னால், தனது, தனக்கு எல்லாமே ஒருமையா வரும். சரியா? பன்மை தொடர்ல தாம், தம்மை, தம்மால், தமக்கு, தமது இப்படி வந்தா அது பன்மை தொடர். சரியா? இப்ப கலை சொல் முடிய போது. இந்த வகுப்பு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நான் ஒண்ணு விடாம கொடுத்துட்டு இருக்கேன். இப்ப பக்காவா நானே பக்கத்துல இருந்து ரெடி பண்றேன். மிஞ்சி போனா அந்த 1-2 இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான் பிரிண்டிங்ல மிஸ்டேக்கா வரும். மத்த எதுவுமே மிஸ்டேக் ஆகாது. சரியா? ஒன் வேர்ட்ஸ், ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ், புக் பேக், புக்குக்குள்ள உள்ளது எல்லாத்தையும் கவர் பண்ணி அந்த அட்டையை மட்டும் தான் விட்டு வச்சிருக்கேன். மீதி எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன். பாருங்க, நாங்க 7 பேர் சேர்ந்து கவர் பண்ணி தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். பாருங்க, கலைச்சொல் அப்படின்னு பார்த்தோம்னா அக்ரிமெண்ட். சரியா? அக்ரிமெண்ட் என்னது? ஒப்பந்தம். இது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், எழுதிடுவோம். யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் எழுதிடுவோம். டபுள் ஓட்டிங் இரட்டை வாக்குரிமை, பிரிண்டிங் மிஸ்டேக் வரும். சரியா? இரட்டை வாக்குரிமை. சரியா? அப்படின்னா என்ன சொல்லுவோம் இங்கிலீஷ்ல? டபுள் ஓட்டிங். எப்படி கேட்டாலும் எழுதணும். அதனால 2 லாங்குவேஜ்லயும் கொடுத்துருக்கோம். ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், வட்டமேசை மாநாடு. வட்டமேசை மாநாடு தமிழ்லயே படிக்கிறோம்ல. திடீர்னு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அப்படின்னா நம்ம சிரிச்சுட்டு பேசாம வந்துடக்கூடாது. அதுதான் இங்கிலீஷ்ல. சரியா? ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். டாக்டரேட் அப்படின்னா முனைவர் பட்டம். சரியா? அதுக்கப்புறம் கான்பிடன்ஸ், நம்பிக்கை. அப்ஜெக்டிவ், குறிக்கோள். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது கேட்க சான்ஸ் இருக்கு. குறிக்கோள். ஓகே, இன்னைக்கு வகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா 7-9 நம்ம முடிச்சிட்டோம். இப்ப இன்னைக்கு என்னென்ன பார்த்திருக்கோம்? 8ஆம் வகுப்பு தமிழ்ல இயல் 7, 8, 9. அப்ப 6ஆம் வகுப்பு தமிழ் முழுவதும் முடிச்சிட்டோம். 7ஆம் வகுப்பு தமிழ் முழுவதும் முடிச்சிட்டோம். 8ஆம் வகுப்பு தமிழ் இன்னையோட முடிச்சிட்டோம். நாளைக்கு வெற்றிகரமா 9ஆம் வகுப்பு தமிழ்ல இயல் 1, 2, 3 பார்க்க போறோம். தினமும் காலையில 4 மணிக்கு பொது தமிழ், மாலையில 4 மணிக்கு அடுத்த வாரத்துல இருந்து ஜெனரல் ஸ்டடிஸ் பக்காவா உங்களுக்கு யூனிட் வைஸ் ரெடி ஆகுது. சோ அது அடுத்த வாரத்துல இருந்து வெளியிடப்படும். ஷெட்யூல் படி நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, இன்னைக்கு உங்களுக்கு இந்த பாடம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ரொம்ப தரவா நீங்க நடத்திருக்க. நீங்களும் தரவா இருக்கணும், அதுதான் முக்கியம். நம்ம எல்லாருமே இந்த வாட்டி ஜெயிச்சு கவர்மெண்ட் ஆர்டரை கையில வாங்குறோம். ஓகே, தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் நடத்தும் சாம்பியன்ஸ் அகாடமி CCC யூடியூப் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் கொடுத்துருங்க. டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓல்டு வீடியோஸோட லிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ பாத்துக்கோங்க, ஸ்டடி பிளான் பாத்துக்கோங்க. இது வரைக்கும் நம்மளுக்கு 9 கிளாஸ் முடிஞ்சிருக்கு. இன்னையோட சேர்த்து 9 கிளாஸ். 9 படி நீங்க ஏறிட்டீங்க. இன்னும் கொஞ்சம் படிதான், 30 நாள் தான் சொல்லியிருந்தோம். 9 படி முடிஞ்சிருச்சு.